கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை வருக வருகின்ற கர்த்தருடைய நாமத்தை வரவைக்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சத்தமாக சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? எப்பயுமே நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கமா கேட்டால் இல்லவே கிடையாது. ஏன் சொல்லுங்கள்? எல்லா நேரத்துலையும் போராடிக்கிட்டு, எல்லா நேரத்துலையும் ஏதாவது தர்க்கம் பண்ணிக்கிட்டு, தேவையில்லாத கவலைகள் குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது தானே. அதனால் சபைக்கு வரும்பொழுதாவது நம்ம உற்சாகமாகி வரணும். ஆனால் நிஜத்தில் பார்த்தா சில நேரத்தில் நம்மளுக்கே தெரியும். என்ன தெரியுமா? ஏன் தான் போகிறோம், எதுக்கு தான் போகிறோம், வாரம் வாரம் போகிறோம், ஆனால் பிரச்சனை மட்டும் ஓய்வே மாட்டேன்னுது. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நான் உள்ளுக்கு இருக்கும்பொழுது சில சத்தம் போடுறவங்க கொஞ்சம் குறையாக இருக்கும், இருக்காது இல்லை, கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஏன் சொல்லுங்கள்? பாஸ்டர் இருக்கார், சத்தம் போட்டுருவார் அப்படின்னு. ஆமாவா இல்லையா? நான் அந்த பக்கத்து இல்லைன்னு வைங்களேன், நான் பார்ப்பேன் சார் நேரத்தை என்ன நடக்கும், எட்டமே தலைகளையாக சத்தம் போட்டு கத்திக்கிட்டு கிடக்கும். நான் அப்படி ஏதாவது இப்படி ஆஃபீஸ்க்கு அதை திறந்து எட்டி பார்த்தா போதும், அப்படியே சுப்புன்னு ஆயிரும். ஒரு சாதாரண மனுஷனாகிய எனக்கே நீங்கள் பயப்படுவீர்களானால் வரும்போது, ஐயோ இவர் இருக்கிறாரா, இப்போ தான் தெரியுது ஆஃபீஸில் இருக்கிறாருன்னு நம்ம கத்திக்கிட்டு இருந்தோமே அப்படின்னு. ஆனால் தேவன் இந்த சரீரமாகிய திருச்சபைக்குள்ளால் வாசமாக இருக்கிறாரே அப்படின்ற எண்ணம் எல்லாத்துக்கும் எல்லா நேரத்தில் இருந்துக்கிட்டே வாழ்கிறோம் இருக்கா? இல்லை. நான் ஏதேதோ காரியம் செய்யக்கூடும், சில நேரத்தில் தேவனுக்கு விரோதமான கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் நிறையா இருக்கும், எதையாவது செய்யக்கூடும். செய்து இருக்கும் போதெல்லாம் என்னை கர்த்தர் பார்க்குறார் அப்படின்ற அந்த ஒரு கான்ஷியஸ், அப்படி ஒரு அக்கறை நம்ம லைஃப்பில் இருந்துக்கிட்டா வாழ்கிறோம் இல்லை. அதனால தான் நம்ம லைஃப், ஏன் வாழ்க்கை, ஏன் இஷ்டம், நான் எப்படி வேணாலும் வாழுவேன், எனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நான் அப்படி தான் வாழுவேன் அப்படின்ற எண்ணம் உண்டாகுது. அப்போ அப்படி ஒரு எண்ணம் நம்ம இருதயத்திலையும் நம்ம சிந்தையிலையும் அதிகப்படியாக இருக்கிறனால தான் நம்ம இஷ்டப்போக்கில் நம்மளோட ரதங்களை இழுத்து கொண்டு போகிறோம். நம்மளுக்கு கிடிவாளம் கையில் கொடுத்தாச்சு, 2 குதிரை நம்மளுக்காக முன்னுக்கு ஓடுது. ஸோ எனக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி தான் என் வாழ்க்கையை ஓட்டி கொண்டு போகிறவர்கள் எத்தனையோ பேர்கள் உண்டு. அப்போ இவங்க அவங்க இஷ்டத்து போக்கத்தில் போகும்போது தேவன் என் வாழ்க்கையை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறார், என் வாழ்க்கையை குறித்து அவர் கர்சனம் பண்ணுகிறார், தேவன் என் வாழ்க்கையை குறித்து உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறார். வாசனெல்லாம் சொல்லுவோம், உள்ளங்கையில் வருந்து வைத்திருக்கிறாராம், தாயின் கருவில் பேர் சொல்லி அழைத்திருக்கிறாராம், எல்லாம் சொல்லிடுவோம். ஆனால் அப்படி சொன்ன தேவனுடைய பார்வையிலிருந்து பாருங்கள், நம்ம திரும்பி அதே தேவனை எல்லா நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கோமா? 99.999% அல்ல. அதனால தான் சொன்னேன், திருச்சபைக்கு வரும்பொழுது எத்தனை பேர் ஆர்வமாக வந்தீங்க கேட்டிங்கன்னா, தேவன் நீங்கள் கண்ணுக்கு தெரியலல்ல. அதனால தான் திருச்சபைக்கு வரும்போது நம்மளுக்கு அதுக்கான ஆர்வம் வர மாட்டுது. இப்போ நம்ம ஒரு கல்யாண விழாக்கோ இல்லை ஒரு பிறந்தநாள் விழாக்கோ நல் விழாக்கோ அங்கே யாராவது ஒருத்தர், உதாரணத்துக்கு ஒரு ஒரு விஐபி ஒருத்தர் வராருன்னா நம்ம யாரை பார்க்க போகும் தெரியுமா? அந்த விஐபி வராருன்னு. அந்த விஐபி நம்மளை பார்த்து கையை காட்டி ஒரு டாட்டா காட்டுறான்ல. இப்போ பாருங்கள், சினிமா நடிகர்கள்லாம் வருவாங்க, அப்படியே ஊர் வருவாங்க, அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சும்மாலாம் வரமாட்டாங்க. ஏதோ அவங்க காசு, நீங்கள் வந்து அவங்கள பார்க்கறனால உங்களுக்கு 10 20 கொடுத்தோ இல்லை உங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அனுப்ப மாட்டாங்க. ஓசியில் நீங்கள் டிக்கெட்டை கொடுத்து போய் அவங்க மூஞ்ச பாட்டி, அவங்க பாடுற பாட்டையோ ஆடுற ஆட்டத்தையோ பார்த்துட்டு நீங்கள் காசு கொடுத்து டாட்டா காட்டிட்டு வருவீங்க. அவங்க அங்கே இருந்த விட்டு ஹாய் மலேசியா மக்களே அப்படின்னாங்க, நீங்களும் ஏன்னு கத்தி கையை காட்டுவீங்க. இன்னும் அந்த கூட்டத்தில் நாளைக்கு அவங்க நேரடிங்கிச்சா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சந்திச்சிட்டிங்கன்னா, நான் அந்த கூட்டத்துக்கு வந்து என்னை பார்த்தீங்களா கேட்டால் அவன் உன்னை பார்ப்பான், நீ பைத்தியமா இல்லை பைத்தியமே நடிக்கிறியா, ஏன் அவ்வளோ கூட்டத்தில் நான் உன்னை எப்படி கண்டுபிடிப்பேன்? அவன் கண்ணுக்கே தெரியாத உங்கள் கண்ணுக்கு மாத்திரம் தெரிஞ்ச ஒரு ஸ்டாரை பார்க்குறதுக்கு நீங்கள் அவ்வளோ ஆர்வமாக ஓடி போய் இருக்கிறதெல்லாம் கொடுத்து, ஒரு வேளை சோறு கூட கிடையாது போனதுக்கு, அப்படியே போய்ட்டு அதை பார்த்துட்டேங்க. அவர் இந்த ஆக்டரை, உதாரணத்துக்கு விஜய் வந்துட்டார், வா சூப்பரான இப்படி ஆடினார் பார்த்தீங்களா, அவன் ஆடுறதுக்கு நீ காசு கொடுத்துருக்க, அதுக்கு நீங்கள் போய் பார்க்கறது தப்பா அப்படின்னு கேட்காதீங்க. ஏன் வாதம் அது இல்லை. ஆனால் அவன் கண்ணுக்கு தெரியுறபடினால அவனுக்கு நம்ம எவ்வளோ ஆர்வம் கொடுத்து போகிறோம் உலக காரியங்களுக்கு. நான் ஏன் அதை மூடத்தனம் என்று சொன்னேன் என்றால், உங்கள் பெத்த தாயை தகப்பனை உங்களால் அந்த லெவலில் பார்க்க முடியுதா? உங்கள் அப்பா அம்மா கால் பண்ணும்போது எத்தனை பேர் ஐயோ அம்மா அடிக்கிறாங்க, ஐயோ அப்பா அடிக்கிறாங்க, உடனே ஃபோன் எடுத்து பேசுங்க இருக்கீங்க. நேரத்தை பெத்த தாய் தகவல்னு கூட அந்த நேரத்தை கொடுக்க மாட்டாங்க தெரியுமா? அப்பா அம்மா அடிப்பாங்க, இது ஒன்று அடிச்சுக்கிட்டே கிடக்கும், இல்லை கத்திக்கிட்டே கிடக்கும், தூக்கி ஒரு மூலையில் போட்டுருவாங்க. கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு அவனுக்கு தெரியும், ஆனால் அவனுக்கு இவன் யாருன்னே தெரியாது. அவன் உங்களுக்கு ஒரு வேலை சோறு போட்டிருக்க மாட்டான், உன் சட்ட துணி கிழிஞ்சிருக்கும் போது ஒரு வேலை சட்ட துணி வாங்கி கொடுத்துருக்க மாட்டான், உங்களுக்கு தேவைகள் கொடுத்துருக்க மாட்டாங்க, தங்கறதுக்கு வீடு அடைக்கலம் எல்லாம் அவங்க கொடுக்கல, பெத்த தாய் தகப்பன்னு கொடுத்துருப்பாங்க. அவங்க நம்மளுக்கு முக்கியமாக தெரியாது. இந்த பேக்கை தூக்கிட்டு வந்து காசை கலெக்ஷன் பண்ணிட்டு போவானுங்க, அவனுங்கெல்லாம் தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு ஆடுவாங்க.
நான் அதான் சொன்னேன், உங்களோட மென்டாலிட்டியில் உங்களோட மனநிலையில் எப்படி வைத்திருக்கீங்க தெரியுமா? இவர்கள்லாம் ஐக்கோன் ஆக்கி வச்சுருக்கீங்க. பெத்த அப்பா அம்மா செய்த நன்மை, கண்ணு முன்னுக்கே நம்மளுக்கு நன்மை செய்கிற அப்பா அம்மா, உங்கள் எத்தனையோ பேர் முக்கியமானவங்க, உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் உங்களை தான் பார்த்துக்குவாங்க. ஒரு சில வீட்டில் இந்த அக்கா அண்ணனுங்க தான் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களும் அப்படியே பொறுப்பெடுத்து பார்த்துக்குவாங்க. பார்த்துருக்கீங்களா? நன்மை செய்கிற அவங்களே நீங்கள் மதிக்கலைன்னா, கண்ணுக்கு தெரியாத தேவன் அவர் வந்துட்டு போகிறது உங்கள் கண்ணுக்கு தெரியும் இல்லை? அந்த தேவனை தேடி வரணுன்ற உங்களுக்கு ஆசை வரும் இல்லை? உங்களுக்கு இவ்வளையும் நன்மை செய்தான்னு சாட்சி நீங்களே உங்கள் வாயால் சொல்லிவிட்டு அவர் சன்னிதானத்துக்கு வரும்போது போரிங்காக இருக்குதுன்னா, இது எவ்வளோ பெரிய புரட்டத்தனம் யோசிச்சு பாருங்க. இதுதான் அறிவு இருந்தும் அறிவு இல்லாத தன்மை. அவங்களுக்கு தெரிந்தும் தெரியாத ஒரு நிலை. அவங்களுக்கு தெரியும் தேவன் தான் அவங்க வாழ்க்கையில் நன்மை செய்கிறாருன்னு, ஆனால் அந்த நன்மை செய்கிற தேவனை தேடி வரல ஆர்வம் இல்லை. என் வார்த்தை விளங்குதா? இது எவ்வளோ பெரிய மாயமற்ற ஒரு புரட்டத்தனமான ஒரு வாழ்க்கைன்றதை நீங்கள் எல்லோரும் உங்கள் இருதயத்தை ஆழத்திலிருந்து பரிசோதித்து ஆராய்ஞ்சி பார்க்கணும். அப்போ தேவன் உங்கள் லைஃப்பில் நன்மை செய்திருக்கார் நீங்கள் எல்லோரும் ஒற்றுக்கொள்வீரானால், அந்த நன்மை செய்த தேவனை தேடி வருதில் நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? ஏதுனால? அதனால தான் இன்றைக்கு ஒரு செய்தியோட தலைப்பு அழைப்பும் திருச்சபையும். அழைப்பும் திருச்சபையும். இன்னைக்கு ரொம்ப பேர் சொல்லிட்டாங்க என்னதுன்னு, திருச்சபை தேவையில்லை. ஏன்? கர்த்தரா சர்ச் எப்படி கட்ட சொன்னார்? இல்லை கர்த்தர் தான் இந்த மாரி பில்டிங் எடுக்க சொன்னாரா? கர்த்தர் இடத்த வச்சு ஆதி திருச்சபை அப்படிதான் கூடிச்சா? இப்படி பேசுகிறீர்களா? இன்னும் வேதத்தை சரி அறியவில்லை என்ற அர்த்தம். எங்கேயோ 2-3 பேர் வீட்டில் முதல்ல கூட்டுகை நடத்துகிறாங்கன்னா, அந்த சூழ்நிலை அந்த நேரத்தில் நடக்கும் பொழுது, ஸ்தேவானுடைய கொலை, ஸ்தேவானை இரத்த சாட்சியாய் மறிக்கும் பொழுது, உலகமெங்கும் சிதறி போன ஜனங்கள் யூதர்களுக்கு மட்டும் சுவிசேஷத்தை அறிவித்து வைத்து விட்டார்கள். அவங்க அறிவித்து வரும் பொழுது எல்லா இடத்துலையும் பகிரங்கமாக நேரம் போய் செய்ய முடியல. அதனால மறைந்து வீடுகளை ஓரம் வைத்து திருச்சபைகளை நடத்தி கொண்டிருந்தாங்க. இதெல்லாம் விளங்கிக்கு இவங்க நான் சொல்லி அப்போஸ்தலர் பவுலுடைய நிருபங்கள், அவருடைய ஊழிய பயணங்கள், அவருடைய 3 அல்லது 4 மிஷினரி பயணங்கள் சொல்கிறவங்களும் இருக்காங்க. அத்தனை மிஷினரிகளோட பயணத்தை குறித்து ஆராய்ச்சி செய்யாமல் அவங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாதனால தான் சும்மா 2 எழுத்து 3 எழுத்தில் பார்க்குற வசனங்களை எடுத்துக்கொண்டு என்ன செஞ்சிட்டாங்கன்னா, திருச்சபை தேவையில்லை. முன்னெல்லாம் சர்ச்சுக்கு வாங்க, வாரதோறும் திருச்சபைக்குள்ளால வாங்க, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறத போய் எனக்கு என்ன தெரியுமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க? சர்ச் அமைப்பு எதுக்காகனா, பாஸ்டர்கள் சம்பாதிக்கிறாங்களாம், அவங்க குடும்பங்கள் சம்பாதிக்கணும்னா. கர்த்தருக்கு பயந்து நேருக்கு நேராக நின்று சொல்கிறேன், 6வது வருஷம் தாண்டி 7வது வருஷம் திருச்சபையிலிருந்து சம்பளம் கூட எடுத்தது கிடையாது. 10 காசு என் வருமானத்துக்கு எடுத்தது கிடையாது. இப்போ எவனாவது சொல்ல முடியுமா? அதை சொல்ல முடியுமா? இல்லை என் வீட்டு காடி காசும் என் இந்த காசும் ரெண்டல் காசும் சபையிலேருந்து எடுத்து கட்டணும்னு வச்சிங்களா? அக்கௌண்ட்டெல்லாம் தெளிவாக வச்சுருக்கிறாங்க. சபை தொடக்கம் நாள் இன்ன வரைக்கும் கணக்கு வழக்கு நான் கையில் வச்சதே இல்லை. அப்போ நல்லா விளங்கி கொள்ளுங்க, உங்களை அவங்க திருச்சபைக்கு ஒரு வேலை அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம். அவங்களோட பார்க்கும்போது பணத்தெல்லாம் சுருட்டி கொண்டு இருக்கிற ஊழியக்காரர்களை பார்த்துருக்கலாம். அதை வைத்து எல்லா திருச்சபையும் அப்படி தான் இருக்கும் எடை போடக்கூடாது. என்றைக்கும் உங்கள் தராசு மட்டும்தான் சரியாக இருக்குன்னு நீங்கள் பேசக்கூடாது. அப்போ அப்படி பார்க்குற ஜனங்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அப்படிப்பட்ட பாதித்த ஜனங்கள்லாம் அப்படிறாங்கன்னா, ஓ திருச்சபைனால எங்கே இருக்குது பவுல், எங்கே இருக்குது புதிய ஏற்பாடில் தஸ்மபாதகம் இருக்குது, எங்கே காணிக்கை எங்கே இருக்குது, எதுக்கு இருக்குது, எதுக்கு கொடுக்குறாங்க? நீயே திருச்சபை. இன்றைக்கி இதெல்லாம் பேச போகிறேன். நீயே திருச்சபை, நீயே ஒரு சபை என்றால் நீ எதுக்கு ஒரு சபைக்கு போகணும்? இப்படி பேசி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்கெல்லாம் பரிதாபமான நிலை. ஒரு நிலைமை யோசிச்சு பாருங்களேன். சில நேரத்தில் எங்கேயா காயப்பட்டிருப்பாங்க, போயிட்டு யாருக்கிட்ட பாதிச்சிருப்பாங்க. அந்த பாதிப்பில் அவங்களுக்கு இந்த திருச்சபையே வேண்டாம், அந்த திருச்சபை கான்செப்டே எனக்கு தேவையில்லைன்னு தூக்கி போடுற அளவுக்கு வந்துட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? எங்கேயோ ஒன்று பாதிச்சிருக்கணும், இல்லை இது சபைக்கு போக சோம்பேறியாக இருக்கணும். 2ல் ஏதாவது ஒன்று தான் இருக்கணும். ஒன்று பாதிச்சிருக்கணும், இல்லை நல்ல திருச்சபைகளுக்கு தேடி போகும். ஏன் சபை வேணும்? அதை சொன்ன அழைப்பும் திருச்சபையும். இதை நீங்கள் விளங்கிக்கிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் எழுதி வைங்க, என்றைக்கும் விழுவ மாட்டீங்கன்னு. நீங்கள் நினைப்பீங்க நான் பல தடவை விழுந்து எந்திரிச்சிங்க. வாழ்க்கையில் எழுச்சும் வீழ்ச்சியும்ன்றது இயல்பான காரியம். எழுந்து விழுந்து தான் எந்திரிக்கணும். அது தேவனுடைய படைப்பே அப்படி தான். ஒரு குழந்தைய பார்த்தா தெரியும், நடக்க ஆரம்பிக்கும்போது பல தடவை விழுவும். விழுந்து திரும்பி விழுந்துக்கிட்டே இருக்காது. இதுக்கப்புறம் விழுவாமல் எப்படி நடக்கணும் நல்லா கற்றுக்கும். நம்ம தான் விழுந்த இடத்துல அங்கேயே உட்காந்துக்குவோம். ஒரு அடி பட்டுருச்சா, ஒரு காயம் பட்டுருச்சா, ஒரு பாதிப்பு, ஒரு போராட்டம் ஏற்பட்டுச்சா, அங்கேயே உட்காந்துருவோம். அடுத்த இடத்துக்கு கால் எடுத்து வைக்கணுன்ற எண்ணம் வரவே வராது. உண்மையை தான் சொல்கிறேன். ஒரு பாதிப்பு, ஒரு போராட்டம், இருதயத்தையோ ஒரு சிந்தையோ ஏதோ ஒரு காரியங்கள், ஒரு அழுத்தங்கள்,
அடுத்ததுன்ற அந்த ஸ்பிரிட்டே இல்லாமல் உங்களை பிசாசு ஆக்கிருச்சு, மழுங்க அடிச்சிருச்சு. சின்ன வயசுல பேபியா குழந்தையா வரமா நீங்கள் அப்படி இல்லை. விழுவும் போது பல தடவை எழுந்திரிச்சிங்க. எங்கேயாவது குழந்தை கீழே வந்து மண்டை உணர்ந்து உடஞ்சி அதுக்கப்புறம் அந்த குழந்தை ஏஞ்சி நடக்காமல் எஞ்சி நடக்க பயமாக இருக்குன்னு உட்காந்து பார்த்துருக்கீங்களா? 7 பிள்ளை அந்த பிள்ளைக்கு அப்படி ஒரு காரியமே கிடையாது. அப்படி இருந்ததே கிடையாது. அந்த குழந்தை அப்படியே ஓடி ஆடி ஆக்டிவாக அவ்வளோ கீழே உழுது புத்துன்னு வந்து மண்டை உடஞ்சிடும், கை உடஞ்சிடும், கால் உடஞ்சிடும். அந்த உடஞ்ச கை சிமெண்ட் போட்டுட்டு விளையாடும். நம்ம ஒரு சின்ன அடிப்பட்டதுக்கப்புறம் அப்படியே சிமெண்ட்டில் கை போட்டு ரெஸ்ட் எடுப்போம், பெட் ரெஸ்ட். ஏன்? ஐயோ ரொம்ப டயர்டாக இருக்கும், வலி. ஒரு காலத்தை அப்படி இன்றைக்கி இருந்ததே இல்லை. சின்ன குழந்தையா இருக்கும்போது உங்கள் பெற்றோர்களுக்கு கேளுங்க, உங்களுக்கு அப்படிப்பட்ட காயங்கள் ஏற்பட்டுச்சுன்னா நான் என்ன பண்ணம்மான்னு கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க, அப்பயும் அடங்கனையாடா நீ, சும்மாவா இருந்தான் இவன், கையில் கட்டை போட்டு தலையில் கட்டு போட்டு இங்கேருந்து அங்கே குதிக்கிறான், அங்கேருந்து திரும்பி இங்கே குதிக்கிறான். அடிப்பட்ட அடியை குறித்து அவனுக்கு சிந்தையே இருந்ததில்லை உங்களுக்கு சின்ன வயதில். ஆனால் அதே நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன போராட்டம், ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பெருசோ சின்னதோ வந்ததுக்கப்புறம் அங்கே தங்கி நின்றீர்களானால் பிசாசு உங்களை அங்கே தடை செய்து விட்டான் என்று தான் அர்த்தம். ஏன் தெரியுமா? உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை நோக்கத்தை குறித்து, தேவனுடைய சித்தத்தை குறித்து, உங்கள் அழைப்பு என்ன என்று நீங்கள் அறிந்து கொள்ளாதனால. இன்னைக்கு அதனால பிசாசு திருச்சபைகளை போட்டு புரட்டி எடுக்கிறான். நான் ஏன் இந்த முன்னுரையை உங்களுக்கு கொடுத்துட்டு நான் இதை சொல்லுறேன்னா, ரொம்ப பேத்துக்கு புரியல. ஏன் திருச்சபை அவங்க வாழ்க்கையில் அவசியம்? நீங்கள் நினச்சிக்கிறீங்க எனக்கு எதுக்கு திருச்சபை? நாளைக்கு ஒரு போராட்டம் வரும், இங்கே இருக்கிறவங்களுக்குள்ளால யாருக்கோ மனஸ்தாபங்கள் ஏற்பட்டுரும். நான் அந்த அண்ணனோட இனிமேல் பேச மாட்டேன், அந்த அக்காவோட அந்த ஆண்டியோட பேச மாட்டேன், வந்து அப்படி வெட்டிட்டு போனாங்க என் கூட அப்படின்னு. நீங்கள்லாம் இன்னும் வளரவில்லை என்று அர்த்தம். உங்கள் கணவனும் மனைவியும் எவ்வளோ சண்டை வந்திருக்கு ஒரு குடும்பத்தில், விட்டு போகணும்னு நினச்சிருக்கீங்க இல்லையே? அரசணிச்சு போகணும், ஒற்றுமையாகி போகணும். ஏன் திருச்சபைக்குள்ள வரும்போது இப்படி இருக்குன்னா, உங்கள் மனநிலையில் இவர்கள் எல்லோரும் கிறிஸ்து கூடியவர்கள், என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் ஏற்றுக்கொள்கிற மனத்தன்மை இல்லை, அப்படிப்பட்ட மென்டாலிட்டியே இல்லை. இன்னைக்கு போவேன், அது வரும் பாரு, மின்னிக்கிட்டு வரும் பாரு, வந்துட்டு இப்படி வெட்டிட்டு போவோம் பாரு, மூஞ்சும் ஆளும் முகர கட்டையும். நான் இல்லைலாம் சொல்ல, உண்மையாக தான் சொல்கிறேன். இன்றைக்கி பாருங்க, அந்த ஆள் வரும், எல்லாத்துக்கும் கை கொடுக்கும், எனக்கு மட்டும் கொடுக்காம அப்படியே போகும் போறீங்க அந்த ஆள் அப்படின்னு. அவங்க கொடுக்கலண்ணே, நீங்கள் போங்களேன். 1000 தடவை இந்த வார்த்தை கேட்டாலும் நீங்கள் மன திரும்பவில்லை என்றால் உங்கள் இருதயம் தேவன் தங்குற இருதயமே அல்ல, அது பிசாசு தங்குற இருதயம். ஒப்பிடுறாக முடியலன்னா என்ன இருதயம் அது? நீங்கள் யாரை வெறுக்கிறீங்க போது அவங்கள நேசிக்க பாருங்க, அவங்கள நீங்கள் ஏற்றுக்கணும். அவங்கள பாவின்னு எல்லாரும் ஒதுக்கின போதும் தேவன் மட்டும் இறங்கி கிட்ட போயிட்டாருங்க சகாய கிட்ட. எவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. அந்த சகாய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துருச்சு. போனவர் அவங்களோட பாவியாக மாறிடல, அந்த பாவியின் இடத்துல அன்பை காட்டி அவனை மாற்றி கொண்டு வந்துட்டார். ஒரு அன்பு மற்றவர்களை மாற்றும். நீங்கள் சிலத்தை உங்கள் பிள்ளைகள் தவறு செய்யும் போது, இல்லை கிவ் தேம் அ சான்ஸ்லா அப்படி சொல்கிறீங்களா இல்லையா? இல்லை ஒரு சான்ஸ் கொடு அவங்களுக்கு. ஏன்? பிள்ளைங்க தானே, இப்போ தானே பண்ணாங்க, திரும்பி பழகிக்குவாங்க. அதே சான்ஸை உங்கள் பிள்ளைக்கு கொடுக்குறீங்களே, அதே போல் உங்கள் சகோதர சகோதரிகள் கொடுக்குறீங்களா? கொடுக்குறோமா? நம்ம அந்தமாரி நடத்துக்கொள்வோமா? இல்லை. அதுதான் நான் சொல்கிறேன், திருச்சபை தான் இந்த நல்ல காரியங்கள் உங்கள் லைஃப்பில் சொல்லிக் கொடுக்க முடியும். திருச்சபை மட்டும்தான் உங்களை சரியான நன்னெறியான பாதையில் நடத்த முடியும். இன்னைக்கு திருச்சபையில் உங்களை பிரித்து எடுத்துட்டா உங்கள் லைஃப்பை எப்படி வேணால் பிசாசை பேட்டர்ன் பண்ணலான்றது தெளிவாக விளங்கிக்கிட்டான். இன்னைக்கு அதனால தான் சொல்லி கொடுக்குறாங்க, என்னதுன்னு, நீயே ஒரு திருச்சபை, நீ ஏன் திருச்சபைக்கு வரணும், நீயே ஒரு திருச்சபை, நீ உனக்கு ஏன் திருச்சபை வர வேண்டும் ஒரு வசனமே கிடையாது. இதுதான் இந்த சரீரமாக தேவாலயம் தேவனுடைய திருச்சபைன்ற வசனம் இருக்கு, நான் ஒற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதோடைய அர்த்தம் என்ன? அர்த்தத்தை பேச சொன்னால் அவங்க பேசவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு மாட்டிக்குவாங்க. அந்த வார்த்தையை பயன்படுத்தி தப்பிச்சு ஓடிடுவாங்க. நான் ஒரு சொல்லாடோட பேசியிருக்கிறேன், அவ்வளோ அழகா அந்த வார்த்தையை திருச்சபைக்கு நம்மளே திருச்சபை, நம்ம ஏன் சபைக்கு போனோம், நாங்களாம் இப்படி கூடி ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு சொந்த மெத்தட் ஏற்படுத்திக்கிட்டாங்க. இதுதான் தங்களுக்கு இச்சைக்கு ஏற்புண்ட போதனைகளை ஏற்படுத்தி கொள்கிற வழக்கம். இதுதான் அந்த காலம். கடைசி காலத்தில் இப்படி நடக்கும்னு தேவனுடைய ஊழியக்காரர்கள் எழுதி வச்சுட்டாங்க, நம்மளுக்கு வேத புத்தகத்தில் கொடுத்துட்டாங்க அந்த வார்த்தையை, இப்படி நடக்கும் கடைசி காலத்துலன்ட்டு. எல்லாம் தற்பீரியர் ஆயிட்டாங்க. அப்போ திருச்சபைகளில் அப்போ நம்ம தேவனுடைய வார்த்தை கேட்டு நம்மளுடைய ஆவியும் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் பலப்படுத்தணும். அப்படிப்பட்ட திருச்சபைகள் இன்றைக்கு குறைவாக இருக்கிறபடினால ரொம்ப பேர் என்னத்தமா சொல்லிட்டாங்க, திருச்சபையே வேண்டாம். அப்படி எங்கே ஒரு திருச்சபை இருக்கு? அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் திருச்சபை ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு திருச்சபை.
இந்த சபை கூடி வருகிறதுக்கு பின்னாடி தேவனுடைய திட்டம் எவ்வளோ பெரிதாக இருக்குது. உங்கள் எல்லோரும் கூடி வர வைத்ததுக்கு அப்புறம் கர்த்தர் செய்கிற காரியம்னு ஒன்று இருக்குது. இது எல்லாத்தையும் இன்னைக்கு தேவ சித்தமானால் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிடலாம். அப்போ உங்கள் வாழ்க்கையில் திருச்சபை அவசியங்கள் விளங்கிக் கொள்ளுங்க. இன்றைக்கி ரொம்ப பேருக்கு திருச்சபை வேணும். எதுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க? இது ஓடி போயிடும். 17 வயசு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடி போயிடும். வேலைக்கு எல்லாம் ஓடி போயிடுச்சா, அதுக்கப்புறம் வேகமாக வரும். எதுக்கு திரும்ப வரும்? கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பாஸ்டரை தேடி வரும். எனக்கு தெரிஞ்ச எத்தனை திருச்சபையில் கல்யாணத்தை நடத்தி வைக்காதவங்க இருக்காங்க. நான் நிறைய காரியங்களுக்கு சின்னத்தை கூப்பிடுவோம் வாங்கன்ட்டு, எதுக்கும் வராது. பொண்ணு பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் கல்யாணத்தை நடத்தி வச்சிருங்க பாஸ்டர், சின்ன வயசு இந்த சபையில் வளரும். நீ எப்படா வளர்ந்த? நீ எப்போ வளர்ந்த? இல்லை அடக்க ஆராதனைக்கு போய் தேடி அலையும். பாஸ்டர் எங்கள் அடக்க ஆராதனை நடத்தி கொடுங்கன்ட்டு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்கிறேன், ஒரு சில நடத்தாமல் இருந்தது கூட கேள்விப்பட்டிருக்கேன். அவங்கள பார்க்கும்போது இவங்க அப்படியே கெட்ட இமேஜை காட்டுவாங்க. எத்தனை வருஷமாக போயிருக்கோம், எது பண்ணியிருக்கோம், அது அந்த ஆளை கூப்பிட்டு கேட்டாலும் தெரியும். எத்தனை வருஷம் சபைக்கு வரலாம் சொல்லுவார். இந்த குடும்பம் இங்கேருந்து போய் இத்தனை வருஷம் வெளியே போய் சபைக்கே போகல. ஏன்? சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உங்கள் சபை ஆராதனை அன்னைக்கு நீங்கள் தேவனை துதித்து கொண்டா இருந்தீங்க வீட்டில். இல்லை வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்க நீங்கள் விமர்சனம் பண்ணாதீங்க. வாரத்தில் ஒரு நாள் எத்தனையோ மணி நேரம் நான் தேவனை துதிக்க முடியல. தனிப்பட்ட முறையில் நான் ஜெபிக்கிறதா கேட்டால் சுத்தமாக கிடையாதுன்னுவாங்க. தேவனை ஆராதிக்கிறீங்களா? அதுவும் கிடையாது. சரிப்பா தேவ செய்தியை தான் கேட்குறீங்க, அதெல்லாம் கிடையாது. எல்லாம் உலக காரியமாக வண்டியாக போகும். ஆனால் நான் சபையில் மெம்பராக இருக்கேன். உன் மெம்பர்ஷிப்பை தூக்கி பெரிய குப்பை தொட்டியாக போடு, எவனுக்கும் தேவையில்ல உன் மெம்பர்ஷிப். அன்பான தேவ பிள்ளைங்க இங்கே கவனிங்க, என்னுடைய நோக்கம் அது இல்லை. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற திருச்சபைகளை பிசாசு நகர்த்துறான். ஏன் தெரியுமா? தேவனுடைய ஊழியக்காரன் இடத்த குறை இருக்கும். ஏன் தெரியுமா? அவன் மனுஷன். நம்ம நிறைய நேரத்தில் அவனை பார்த்துட்டு தேவன் ஏன் நம்மளை திருச்சபைக்குள்ளே வைத்திருக்கார் அப்படின்ற அர்த்தத்தை விலகி கொள்ளாமல் போயிட்டோம். உங்கள் அப்பா அம்மா கிட்ட குறை இருக்கா இல்லையா? உங்கள் பிள்ளைங்களை கூப்பிட்டு அப்பாவும் அம்மாவும் பண்ணுற தப்பு ஏதாவது இருந்தால் என்கிட்ட சொல்லுன்னு கேளுங்க. சும்மா பிள்ளைங்கிட்ட சொல்லுங்கள், என்னதுன்னு உண்மையாக அப்பா அம்மா அடிக்கவே மாட்டேன், உண்மையே சொல்லுங்கன்ட்டு வண்டியாக கொட்டும். ஜேசிபி வந்தால் கூட பத்தாது அல்றதுக்கு. நீங்கள் எனக்கு இது வாங்கி தரேன், நீங்கள் சொன்னதை வாங்கி கொடுக்கல, அன்றைக்கி இப்படி சொன்னீங்க, அதுக்கப்புறம் மாற்றி இப்படி சொன்னீங்க, அதுக்கப்புறம் என்னை பொய் சொல்ல வேணாம் சொன்னீங்க, அதுக்கப்புறம் அப்பா கேட்டு நீங்கள் தான் காசு எடுத்தீங்க, அப்பா கேட்டார், நான் ஆமாம் என் அம்மா தான் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டேன், அதுக்கு போட்டு அம்மா என்னை அடித்தாங்க, ஏன் அப்பாட்ட சொன்னேன்ட்டு. ஏன் இப்போ எனக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சு, பொய் சொல்லணுமா பொய் சொல்லக்கூடாதான்ட்டு. சொல்லி கொடுத்துருவாங்க என்னதுன்னு, பிள்ளைகள் பொய்யே சொல்லக்கூடாது. அப்பா பாக்கெட் தெரியாமல் 50 எடுத்து இப்படி பாக்கெட்டில் வச்சிடும். அவர் வந்து தேடி பார்ப்பாரு, 50 காணோம் பாத்தியாம்மா அப்படின்ட்டு. ஐயோ தெரியலையேன்ட்டு பிள்ளைங்களை கூப்பிட்டு அம்மா தான் எடுத்தாங்கன்னிடும். போனதுக்கப்புறம் பிள்ளை சியா போட்டு சாத்தி உரிச்சு தொங்க விட்டுரும். என்னதுன்னு, ஏன் சொன்ன நீ, யாரு கேட்டு சொன்ன அப்படின்னா நடக்கும். பிள்ளைக்கு நீங்கள் இன புரியாமல் ராங்கான ஒரு செட்டிங் கொடுத்துட்டீங்க தெரியுமா? அந்த பிள்ளை இப்போ கன்ஃபியூஷன், த ஸ்டேட் ஆஃப் கன்ஃபியூஷன். என்ன தெரியுமா? இப்போ நான் போய் சொல்லணுமா வேண்டாவா? ஏன்னா அம்மா தான் சொன்னாங்க, இப்போ அம்மாவே என்ன பண்ணிட்டாங்க, இப்படி செஞ்சுட்டாங்க. உங்கள் பிள்ளைங்கிட்ட சொல்லுவீங்க என்னதுன்னு, ஒழுங்கா கால் ஏஞ்சி ஜெபி, ஒழுங்கா ப்ரே பண்ணு, ஒழுங்கா பைபிள் படி. ஆனால் பிள்ளைங்க பார்த்துக்கிட்டே இருக்கு, இது படிக்க அப்பா அம்மா படிக்கிறதே இல்லை, ஜெபிக்கிறதே இல்லை, வேதம் வாசிக்கிறது இல்லை, பிள்ளைங்க பார்த்துட்டு இருக்கு. பிள்ளைங்க பார்த்துட்டு இருக்க பிள்ளைங்க வாயை திறந்து இன்னும் கேட்கல, அவ்வளோதான். அதுக்கு வாய் திறக்கிற வயசு வரும், அன்னைக்கு உங்கள் காதை தயாரப்படுத்திங்க, உங்கள் இருதயத்தை கான்கிரீட் சிமெண்ட்டை போட்டு கட்டிக்கிங்க. இப்போ ஏன்னா ஒட்டச்சு தள்ளிடுங்க கேட்குற கேள்வியில். இன்றைக்கி பிள்ளைங்க உங்களை பார்த்து கொண்டு தான் இருக்காங்க. நீங்கள் என்ன உதாரணத்தை காட்டி கொண்டு வரீங்க? என் பிள்ளைங்கள்லாம் என் கூட ரொம்ப நல்லா விளையாடுங்க. என்னோட வச்சு சபை பிள்ளைங்கள்லாம் இங்கேருந்து நான் இறங்கிட்டுனா உங்களுக்கு தெரியும் நான் உள்ள ஒருத்தன் அப்படின்ட்டு. நீங்கள்லாம் என் கூட இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் பேசுகிற இவன் கனி உள்ளவனா கனி இல்லாதவனான்ட்டு உங்களுக்கு தான் தெரியும். அம்மாவா இல்லையா? உங்களுக்கு தெரியலனா நீங்கள் என்னை நம்ப மாட்டீங்க. அன்பான தேவ பிள்ளைங்க கவனிங்க, நான் சொல்கிற மாதிரி உங்கள் இடத்துல உங்கள் பிள்ளைகள் இடத்துல குற்றம் குறைவு இருக்குது, தகப்பன் தாய்கிட்டையும் குறை இருக்குது, இருக்கா இல்லையா? ஆனால் ஒற்றுமையாக இருக்கணுன்ற எண்ணம் இருக்குல்ல. எங்கள் அப்பா கோவத்தை சினத்தில் போட்டு என்ன அடின்னு அடிச்சிடுவார். ஒரு சார் சொல்லுவாங்க என்னதுன்னு, முன்பு காலத்தில் எங்கள் தகப்பன் நல்லா தண்ணி சாப்பிடுவார், தண்ணி சாப்பிட்டு வந்துட்டாருன்னா வீட்டுக்கு என்ன செய்வோம், எங்கே இருப்பனே தெரியாது, ஓடி போய் ஒளிஞ்சிருவேன். ஏன்? பயம். ஆமாம் தானே? அப்படிப்பட்ட அப்பா அம்மாவே நீங்கள் விட்டு கொடுக்கல தானே, ஒற்றுமையாக தானே இருக்கீங்க. நான் அதான் கேட்குறேன், குறை உள்ளவர்களே நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்களே. எங்கள் வீட்டிலலாம் பயங்கரமாக நடக்கும். எங்கள் அங்கிள் ஒருத்தர் இருக்கிறாரு, வராருனா இருக்கிற தட்டம் தெரியாது, ஓடி ஒளிஞ்சிருவோம். நாங்கள்லாம் வேணா மோட்டர் சத்தம் கேட்டாலும் எங்களுக்கெல்லாம் ஆடும், வந்தாலும் ஏதாவது பனிஷ்மெண்ட் அட்டி பயங்கரமாக விடுவோம். எங்களுக்கு அதில் விதவிதமான அட்டி விடுவோம். எங்களுக்கு டிஃப்ரெண்டான எங்கள் அப்புறம் பின்னாடி செஞ்சு காட்டுறேன் என்ன மாதிரி பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்துருக்குறாரு அப்படின்னு.
நானும் என்னுடைய எங்கள் அம்மாவுடைய அண்ணன் பையன் 2 பேர் ரொம்ப நாட்டி, 2 பேரும் அடிச்சுக்குவோம். அப்பப்போ என்னத்தம்மா செய்வப்ப 2 பேர்த்தையும் நிற்க வச்சு இழுத்து இழுத்து ஓங்கி ஓங்கி அரைச்சிக்கணும். அந்த அரை சாதனம் இல்லை, நாங்கள் ஸ்லோவாக இருந்தால் அவர் அரைஞ்சி காட்டிடுவார். அது வாங்கி இந்த மூஞ்சி வீங்கி போய் கிடக்கும். நிற்காம அரை பனிஷ்மெண்ட். விளங்குதா? டிசிப்ளின் பண்ண தெரியல, அவங்களுக்கு தெரிஞ்சதில் பண்ணிட்டாங்க. இப்போ வேற எங்கள் அங்கிள் வேறு, டோட்டலாக டிஃப்ரெண்ட் மேன். ஆனால் இப்படிப்பட்ட அங்கிளை நான் எப்படி நேசிக்கிறேன் இல்லைங்களா? பார்க்குறீங்க தானே? ஏன்? அவருடைய மாற்றங்கள் பார்த்துட்டு. குறைகள் எல்லா இடத்துலையும் இருக்கும், ஆனால் குறைவே இல்லாத தேவன் வர்த்திருக்கிறார். அவர் இந்த திருச்சபையை ஸ்தாபித்திருக்கிறார். இந்த திருச்சபையை அவர் தான் நடத்த சொல்லியிருக்கிறார். இந்த திருச்சபைக்குள்ளால் உங்கள் எல்லாம் அங்கத்தினரை கொண்டு வந்திருக்கிறார். உங்கள் எல்லோரும் ஒரு குடும்பத்தாய் கட்டின அந்த தேவனை உங்கள் கண்ணுக்கு தெரியலன்றதுக்காக உங்கள் வீட்டு வேலைக்கார மாதிரி யூஸ் பண்ணிக்கிறீங்களா இல்லையா? எப்படி சொல்கிறீங்க நான் வேலைக்கார மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன்ட்டு? தினைக்கும் தேவன்கிட்ட போய் ஜெபிக்கும் போது என்ன கேட்குறீங்க? அதை எடு, இதே எடு, அதை எடுத்து கொடு, எனக்கு இது வேணும், எடுத்து கொண்டு சேர்த்துரு. அந்த ஏன்ற வார்த்தை தவிர முன்னுக்கு தேவனின்னு போடுங்க. தேவனே அதை கொண்டு வந்துடுங்க, தேவனே இதை கொண்டு வந்து கொடுத்துருங்க, ஆண்டவர் இதை கொண்டு வந்து சேர்த்துருங்க. இதான் துதியா? இதான் ஆராதனையா? இதுக்கு தான் உங்களுக்கு தேவன் தேவையா? அப்போ நம்ம பரிசோதித்து பார்க்கணுமா இல்லையா? கண்ணுக்கே தெரியலனாலும் அவர் ஆவி நம்ம மத்தியில் உலாவி கொண்டிருக்கின்ற விசுவாசம் நம்ம இடத்துல இருக்கா? அதனால தான் சொன்ன 99% உள்ளவர்களுக்கு திருச்சபைகளுக்கு வரும்போது ஏன் வராங்கன்றது அவங்களுக்கு தெரிந்து கொள்ளலை, அவங்க அறிஞ்சிக்கல. தேவன் அவங்களோட, தேவன் உங்களோட இன்னொரு படி மேலே போய் தேவன் என்னோட பேசி கொண்டு இருக்கிறார் என்ற உணர்வுக்கு எப்போ நீங்கள் வரீங்களோ நீங்கள் அந்த 0.001 அந்த பர்சன்ட்குள்ளே வந்துடுவீங்க. இங்கே கவனிங்க அன்பான பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோட தான் பேசி கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? நீங்கள் அடிக்கடி பிரதேசமாக பார்க்குற முகங்கள் திடீர்னு உங்களுக்கு ஏறி இந்த மாதிரி காரியங்களை பேசும்போது சில உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. ஏன் கேட்கணும்? செய்தி கேட்க நல்லா இருக்குதே, ஏதோ கதை கேட்குற மாதிரி. அந்த காலத்தில் இந்த காட்டில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் அந்த படத்தெல்லாம் காட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா? உட்காந்து கதை சொல்லுவாங்க. அந்த பிள்ளைங்க அப்படியே பயப்படுற மாதிரி உண்மையை கேட்கும். பார்த்துருக்கீங்களா? கதை கேட்டு பழகிருச்சு. இன்றைக்கி சபைக்கு வர்றது முக்கால்வாசி இப்படி தான் வருது. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். கண்ணுக்கு தெரியாத கர்த்தர் இடத்துல அன்பு காட்டுறலாம் பொய் சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? நம்மளால் கண்ணுக்கு தெரிஞ்ச மனுஷன் கட்டி அன்பு காட்ட முடியல தெரியுமா? நல்லது செஞ்ச அப்பா அம்மாங்கிட்ட அன்பு காட்ட முடியல. நம்ம கூட இருக்கிறவங்க சகோதரத்தில் அன்பு காட்ட முடியல. அவங்க ஏதாவது ஒரு தவறு பேசிட்டாங்கன்னா அதை பெருசுப்படுத்தி ஊதி பெருசாக்கி அவங்கள அப்படியே நெகட்டிவ் கேரக்டராக சித்தரித்து அவங்கள ஒரு மூலையில் வச்சுருவோம். ஆண்டவரே உண்மை நான் ஆராதிக்கின்றேன் தூர்ந்து போயிடுவார். நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும், சரி, அதான் உண்மை. அவர் அப்படி தான் நினைப்பா. திரும்ப வசனம் சொல்லுது, கண்ணு மண்ணுக்கு காடுற சகோதரத்தை அன்பு காட்ட முடியாது உனக்கு, கண்ணுக்கு தெரியாத தேவனிடத்தில் எப்படி நீ அன்பு கூறுவ? இதான் வசனம் கேட்க. எப்படி நீ அன்பு கூறுவ? பொய் சொல்லாதீங்க. அப்போ நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் என்னதுன்னு, ஆண்டவரே நான் ஒரு என்னது பாவி இல்லை, நான் ஒரு பொய்யன். ஏன்? சகோதரத்தில் அன்பு காட்ட முடியல ஆண்டவர் எனக்கு, நான் பொய்யன். அதனால் தேவனிடத்தில் அன்பு காட்டுறன்ட்டு சொல்லிட்டு தான் பொய். வசனம் அவ்விதமாக தான் சொல்லுது. நான் ஒன்றும் அடித்து விடலை, அதான் சத்தியம். அதனால தான் இந்த பாஸ்டருடைய சபைக்கு வரத்துக்கு 10 தடவை யோசிப்பாங்க. இந்த ஆள் போனால் இந்த வாரம் என்னத்தை கழட்டி எடுக்க போகுது. அன்பான பிள்ளைகளே, நோக்கம் அது இல்லை. நீங்கள் பர்ஃபெக்ஷன் ஆகி நீங்கள் ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி தேவனுக்கு ஏற்ற திருச்சபையாய், தேவனுக்கு ஏற்ற ஊழிக்காரர்களாய் ஊழிக்கரியாய் உங்களை அமைத்து கர்த்தர் உங்களை உருவாக்குற பொறுப்பை எனக்கு எடுத்து கொடுத்துருக்கார். அது எப்படி நீ சொல்கிற? இப்போ வசனத்துக்குள்ளால் போகலாம். எடுத்து வாசிங்க. எபேசியர் 4வது அதிகாரம் 11, 12 வாசிங்க. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். எங்க கவனிங்க. இப்ப அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல கர்த்தர் என்னத்தை பேசுறாரு தெரியுமா? கர்த்தர் ஒரு சில மனிதர்களை ஒரு சில நிலை அடையிற வரைக்கும், நான் உங்களுக்கு புரியுற பாஷையில், கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனும் ஒரு குறிப்பிட்ட நிலையை அடையும்படிக்காக கர்த்தர் இந்த 5 ஊழியத்துக்கு கீழே வைத்தார் என்றது வசனம் சொல்லுகிறது.
5 ஊழியத்தை கீழே வைத்தாராம். நம்ம பார்த்தோம், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், போதகர்கள், மெய்ப்பர்கள் போதகர்கள் அமைப்பின் பிரகாரம் இருக்குது. அப்ப இந்த 5 ஊழியங்கள் கீழே ஏன் வைத்தார்ன்றதான் 11 12 அவர் என்ன செஞ்சார்னா நம்மளுக்கு சொல்லுகிறார். இப்ப 11 சொல்லுது, நானே வாசிக்கிறத, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமை ஆனவர்களானோமா. அதாவது தேவன் குமாரன் இருக்கல இயேசு கிறிஸ்து, அவரை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட, நான் உங்களுக்கு புரியுற பாஷையில் சொல்றேன், அறிவிலும் விசுவாசத்திலும் ஒருமைப்பட வேண்டுமா. அறிவிலும் விசுவாசிலும் ஒருமைப்படலைன்னா என்ன நடக்கும்னா, உங்க விசுவாசமுக்கும் உங்க அறிவுக்கும் என்னைக்கு சண்டை வரும் தெரியுமா உங்களுக்கு? ஏன்? தேவன் சொல்லுவாரு இந்த காரியம் உனக்கு நான் செய்வேன் அப்படின்னு. அப்ப உங்களுக்கு என்ன தெரியுமா தோணும்? விசுவாசம் வருமா, அறிவு வேலை செய்யுமா? இப்ப அறிவு தான் வேலை செய்யும். அறிவு என்ன சொல்லும்? இல்ல எப்படி கர்த்தர் கொடுப்பார், நம்மளுக்கு அதுக்கான சாத்தியக்கூறுவே இல்லையே, எப்படி கர்த்தர் இது செய்வார்? அறிவு வேலை செய்யும். அறிவும் விசுவாசத்தை கேள்வி கேட்கும். உங்களோட விசுவாசம் பலப்படக்கூடாத படிக்கும், அதை அப்படி முன்னும் ஸ்திரப்படுத்த படிக்க உன் அறிவுன்னு குழப்ப ஆரம்பிக்கும். அதனால தான் கர்த்தர் சொல்ற, கிறிஸ்துவ பற்றி அறிவும் உன்னுடைய விசுவாசமும் ஒன்னாகணும், ஒருமைப்படணும். இந்த இடத்துல என்ன சொல்லுது? அது கிறிஸ்துவை குறித்து ஒற்றுமையாகணும். அப்ப தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட வேண்டும். அதுக்காக முதல் பாயிண்ட் எத்தனை பேருக்கு விளங்குது? முதல் பாயிண்ட் கிறிஸ்துவை குறித்து அறிவிலும் விசுவாசத்திலும் ஒருமைப்பட. அப்ப எது உங்கள் கிறிஸ்துவோடைய விசுவாசத்திலும் அன்பிலும் ஒருமை ஆக்கம்னு கேட்டா, முதல் விஷயம் திருச்சபை. இந்த 5 ஊழியங்கள் ஆமா தானே, அந்த வரிசை கிரமமாக தானே பார்த்தோம். உங்களுக்காக ஒரு முறை, மேலும் நம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி 1. 2வது, கிறிஸ்து அடைந்த நிறைவான வளர்ச்சி அடையத்தக்க பூரண புருஷனாகும் மட்டும் 2. சரிங்களா? 3வது காரியம், பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு. 4வது, சுவிசேஷ ஊழியத்துக்குன்னு போட்டிருக்கு. ஆங்கில மொழிபெயர்க்கல, பழைய மொழிபெயர்ப்பில் ஊழியத்துக்காக இருக்கு, சுவிசேஷம்ன்றதுக்காக ஊழியத்துக்காக. 4வது. 5, சபை பக்தி விருத்தி அடையதுக்காக. இந்த 5 காரியங்களுக்காக தான் அந்த 11 12 பேசிட்டு சொல்லுது. 13ல அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மெய்ப்பர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். அப்ப நல்லா விளங்கிக்க, இந்த 5 அமைப்பும் நீங்க உங்க வாழ்க்கையில அடையணும்னா இந்த 5 ஊழியங்கள் உங்க லைஃப்ல இருக்கணும். இப்ப நான் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா உங்களுக்கு? நீங்க தனிப்பட்ட முறையில் எனக்கு யாரும் தேவையில்லை, நான் சொந்தமாலே திருச்சபை, நான் சொந்தமாலே தேவனை ஆராதிப்பேன்னு சொல்றீங்களே, இந்த 5 நிலையில நீங்க எப்படி பக்தி விருத்தி அடைவீங்க? எனக்கு இதுக்கு பதில் சொல்லிட்டு அடுத்து நீங்க தாண்டி போகலாம். இன்னைக்கு ஏன் தெரியுமா? அப்போ சொல்லுவாங்க, நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகமானது உங்களுக்கு சகலவித ஞானத்தை உங்களை போதித்து அருளும் அப்படின்னு. அந்த வசனத்தை தூக்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். நானே டிப்ஸாக கொடுத்துறேன். அந்த வசனத்துக்கு ஒரு வசனத்துக்கு மேலே சேர்த்து வாசிச்சிருங்க யாரை குறித்து பேசுதுண்டு. சரிங்களா? நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் தெரியுமா? வீண் விதந்தாவாதிகள் அநேக பேர் இருக்கிறாங்க. யாருக்கு அதை சொன்னார், எந்த காலத்தில் சொன்னார்? கடைசி காலத்தில் உங்களை வேதத்தை புரட்டுவாங்க, உங்களை குழப்புவாங்க. அப்படிப்பட்டவர்கள் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை எழுதினார். அப்ப இவங்கெல்லாம் யாருன்னா, வசனத்தை விளங்கிக்காம ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே பேசுறது, கூகுள் அடிக்கிறது. Why we should not go to church? அதுக்கெல்லாம் வசனம் வரும் பார்த்தீங்க, அதை எடுத்து பேசுறது. சபைக்கு வரக்கூடாதுன்னா வராத போயிரு. வார்த்தை விளங்குதா? சபைக்கே வரக்கூடாது, எனக்கு பிடிக்கல, சர்ச் பிடிக்கல, போ. விளங்குதா உங்களுக்கு? ஏன் சொல்றேன்னா, இவங்களுக்கு அதோட அவசியம் தேவையில்லை, தேடுவாங்க. எப்ப அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியங்கள் திருச்சபையின் வழியாய் தான் நடந்தாகணும்ன்றது வரும்பொழுது இப்ப திருச்சபையை தேடி வருவாங்க. அதுக்கப்புறம் தெரியும், ஒரு 6 மாசத்துல பொண்ணுக்கும் அவளுக்கும் கல்யாணம் வச்சிருக்கோம், மெம்பராக போய் சேர்த்து வருவோம் சபையில். அந்த பாஸ்டர் இழிச்ச வாயனா இருப்பார். என்னது வந்தது, ஏன் வந்திருக்குன்னு அவருக்கு கூட தெரியாது. வாங்க வாங்க பிரதர், வாங்க தம்பி, வாங்க அக்கா, வாங்க உட்காருங்க, எப்படி இருக்கீங்க, எல்லாம் நல்லா ஃபெலோஷிப் பண்ணதுக்கப்புறம் 6 மாதம் 7 மாதம் கழிச்சு என் மகள் ஒரு வரன் இருக்கு, திருமணம் நடத்தி கொடுத்தீங்க, அவரு சந்தோஷமாக நடத்தி வச்சிருவாரு. இன்னைக்கு ஏமாந்து கொண்டு இருக்காங்க. முதல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல போய் உக்காருங்க. நீங்கள் சொல்கிறது எப்படித்தமா இருக்குது? திருச்சபையே தேவையில்லைன்றது. என் பிள்ளையை நான் எந்த ஸ்கூலுக்குமே அனுப்ப மாட்டேன், என் பிள்ளையை நான் கரெக்டாக கொண்டு வந்துடுவேன், எந்த டீச்சரும் தேவையில்லை, என் பிள்ளையை நான் கரெக்டாக படிக்க வச்சு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து நான் பெரிய இன்ஜினியரும் பெரிய டாக்டரும் ஆக்கிடுவேன்னு சொல்கிறதுக்கு சமமாக இருக்குது. அவர் திருச்சபைக்குள்ளால 5 ஊழியங்களை உண்டு பண்ணியிருக்கிறார். அதுக்கு என்ன அவர் காரணம் சொல்றாருன்னா, தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் நீங்க ஒருமைப்படணும். அப்படி முதல் காரியங்கள், நான் கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய விசுவாசத்தை குறித்தும் அவர் அடைந்தார் பார்த்தீங்களா, அந்த நிலையை நான் அடைஞ்சிட்டேன். அந்த அடையிற அளவுக்கு எனக்கு தெரியும் எப்படின்ற பாதை உங்களுக்கு யாருக்கா தெரியுமா?
தெரியுமா? நான் கிறிஸ்துவ தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசம் இருக்குல்ல, அவருடைய பற்றும் விசுவாசத்திலும் அவருடைய குறித்து நான் நற்சாட்சியெல்லாம் பார்த்துருக்கல, அதெல்லாம் நான் முழுமையாய் அறிந்து கொண்டேன். எனக்கு ஃபுல்லாக எல்லாம் இயேசு குறித்து தெரியும்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? தெரியுமா? அப்போ இதை தெரியணுன்னா நீங்கள் எங்கே வரணும்? திருச்சபைக்கு தான் வரணும். ஏன்? அவர் ஒருத்தனை ஏற்படுத்தியிருப்பார். அவனுக்கு எல்லாம் தெரியுமா கேட்டால் தெரியாது. ஆனால் உங்களுக்கு போதிக்கிற அளவுக்கு அவன் சொல்லி கொடுத்துருப்பாரு. அவனை அந்த பயணத்தில் நடத்தி கொண்டு வந்திருப்பார். ஒரு ஊழிய பயணத்தில் அவன் நிறைய காரியங்களை அனுபவ ரீதியாகவும் வேதத்தின் அந்த நற்சாட்சியின் வழியாகவும் எல்லாத்தையும் பார்த்து தான் வந்திருப்பான். அவனுக்கு சாட்சிகள் கர்த்தர் ஏற்படுத்தியிருப்பார். அதான் சொன்ன நற்சாட்சிகள்னா அவன் வாழ்க்கையில் வளரும் போதெல்லாம் தேவனால நிறைய சாட்சிகள் பெற்றிருப்பான். அந்த சாட்சிகள்லாம் கொண்டு அது மட்டும் போதாது, அவனும் பலப்படுத்தி அந்த மந்தையும் பலப்படுத்துகிற ஒரு அழைப்பு தான் மெய்ப்பன் அழைப்பு. அப்ப கவனிங்க என்ன, அப்ப தேவன் அவருடைய குமாரனை பற்றும் விசுவாசிலும் அறிவிலும் ஒரு படையும், பிறகு கிறிஸ்து அடைந்த நிறைவான அளவு தக்க அவர் ஒரு நிறைவு அடைந்தார். அன்பில் அவர் ஒரு எல்லை அடைந்தார். அவருடைய கருணையில் அவர் எல்லை அடைந்தார். வேத ஞானத்தில் அவர் ஒரு எல்லை அடைந்திருக்கிறார். அவருடைய பரிசுத்தத்தை ஒரு எல்லை அடைந்திருக்கிறார். அவர் செய்கிற கிரியைகள் ஒரு எல்லை அடைந்திருக்கிறார். அந்த எல்லையை அடைய, அந்த அளவு அடையத்தக்க பூரண மனுஷராய் நீங்க மாறும் வரைக்கும், இப்ப வழங்குது அந்த வசனத்தோடைய ஆழம் என்ன சொல்ல வந்துட்டு, அப்ப தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட, இரண்டாவது கிறிஸ்து அடைந்த நிறைவான வளர்ச்சிக்கும், மூன்றாவது பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு. நான் கிறிஸ்துவோட ரத்தத்தால் கழுவப்பட்டனா நான் யாரு? பரிசுத்தவான். இந்த பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தணுமா? அப்படின்னா டு த பெர்ஃபெக்ஷன். ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்கு? Perfecting of the saints. Perfecting of the saints. Saintsனா பரிசுத்தவான்கள். அந்த பரிசுத்தவான்கள் இன்னும் சீர் பெர்ஃபெக்ட் ஆகணுமா? ஏன்னா அவர் ஒரு எல்லை வச்சிருக்காரு. கிறிஸ்து ஒரு பரிசுத்தத்தை அடைஞ்சிருக்காரு. அந்த எல்லைக்கு தேவனுடைய எல்லைக்கோடு இருக்கு. தேவனுடைய அளவுக்கோடு இயேசு கிறிஸ்துவை வச்சு அளக்கிறாரு. நீங்க தேவன் அடைந்த, அதனால தான் சொன்னாரு, நான் பரிசுத்தனாய் இருந்தது போல நீங்கள் என்னை மாதிரி பரிசுத்தமா இருங்கன்றாரு. முடியாதுனால அவர் அதை சொல்ல கிடையாது. நம்மளால அந்த எல்லையை அடைய முடியுன்றது தேவனுக்கு தெரியும். அதனால தான் நம்ம இடத்த பெர்ஃபெக்ஷன்ஸ் எதிர்பார்க்கிறாரு. அப்ப மூன்றாவது காரியம், பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு. பரிசுத்தவான்கள் இன்னும் பரிசுத்தமாகணுமா? இன்னைக்கு திருச்சபையில பரிசுத்தத்தை பத்தி பேசுறாங்களா? பரிசுத்தத்துக்கு கையே வைக்க மாட்டாங்க. ஏன்? அதை பேசினா 10 பேருக்கு குத்தம், நிறைய பேருக்கு போராட்டம் வரும், நிறைய பேர் கிளம்புவாங்கன்னு பயத்திலே பரிசுத்தத்தை குறித்து பேசவே மாட்டேன்றாங்க. பாவத்தை குறித்து பேச மாட்டேன்றாங்க. பாவத்தை குறித்து கண்டித்து கொடுத்ததை பத்தி பேச மாட்டேன்றாங்க. ஏன்? பேசுனா ஐயோ எனக்கு ஒரு மாதிரியா இருக்குமே, ஏன் இதை பற்றிலாம் பேசுகிறாரு? நம்ம தான் இனிமே எதுவுமே இல்லையே, கர்த்தர் தான் சிலுவையில் எல்லாம் முடித்து விட்டாரு, நாளைக்கு நான் தவறு செஞ்ச போய் கர்த்தர்கிட்ட கேட்டால் கர்த்தர் மன்னிப்பாரு. உங்களை முட்டாளாக்கி வச்சிருக்கிறாங்க, உங்களை மடையர்களாக்கி வச்சிருக்காங்க. எப்படி தான் இருக்குது? எனக்கு இருக்குது, நான் நாளைக்கு ஒருத்தர் கொலை பண்ணிட்டு போயிட்டு ஃபைன் கட்டிட்டு போயிட்டா சரியா இருக்குன்னு சொல்லி ஒருத்தனை கொலை பண்ண முடியுமா? இல்லை காடியில் போயிட்டு அடிச்சிட்டா வெறும் ஃபைன் தான், கொண்டு போய் ஒருத்தனை அடித்து கோவத்தில் அடிச்சிட்றான், அவனை க்ளோஸ் பண்ணிடுறேன், என்ன செய்யுங்க போய் ஃபைன் இதுக்கு 5000 வழி தான் கட்டிட்டு வந்து கொலை பண்ணிட முடியுமா? நம்ம லைஃப் ப்ராக்டிக்கலில் மடத்தனமாக ஏற்றுக்காத விஷயத்த ஆவிக்குரிய விஷயங்கள் வரும்போது நம்ம அது அப்படி தான் இருக்கணும்னு சொல்லி வாதாடுவோம். இது எவ்வளோ பெரிய மடத்தனம், இது எவ்வளோ பெரிய அறிவின்மை. கவனிங்க, பிரசங்கம் நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பேன், நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். மிக கவனிங்க அன்பான பிள்ளைகளே, அப்போ பரிசுத்தவான்கள் இன்னும் சீர் பொருந்தணும். இன்னும் பரிசுத்தமாக இருக்கு, இன்னும் பரிசுத்தமாகுங்க, தேவனுடைய பரிசுத்தை குறித்து ஜெபித்து கொண்டே இருங்க. இப்படி கேட்டாலும் நீங்கள் மாறாளா? உங்களுக்கே தெரியுது இல்லைன்ட்டு. அப்போ தேவனுடைய வார்த்தை உங்களை புடமிடும். தங்கத்தை புடமிட்டாதான் அதோடைய அந்த அந்த தங்கத்தன்மை, அந்த அந்த ஷைனிங் வெளிப்படும். அப்போ தேவன் உங்களை புடமிட்டு கொண்டே இருப்பார். அவருக்கு ஒரு புறம் நீங்க பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தணும், அந்த வேலைக்காக. மூணாவது, நாலாவது, ஊழியத்தின் வேலைக்காக, சுவிசேஷன் ஊழியத்துக்காக இருக்கு இல்ல, ஊழியத்தின் வேலைக்காக, ஃபார் மினிஸ்ட்ரி, தேவனுடைய ஊழியத்துக்காக நீங்க நாளைக்கு ஊழியக்காரர்களாய் மாற வேண்டும். இன்னைக்கு எல்லாரும் திருச்சபையில விசுவாசியாவே ஆக்கிட்டாங்க. எனக்கு அது பார்த்தா ரொம்ப கவலையா இருக்குது. எனக்கு அதான் ஒரு ஃபேமிலியா வந்தா எப்படியாவது ஒரு 5 வருஷத்துக்குள்ள ட்ரெயின் பண்ணி ஊழியத்துக்குள்ள அனுப்பிடணும்னு பார்ப்பேன். சார் அடம் முடிப்பாங்க, ட்ரெயின் பண்ண இடம் கொடுக்க மாட்டாங்க, வீலிங்காக மின்னுக்கு வர மாட்டாங்க. நான் பிள்ளைங்க வாங்கினா அது வரக்கூடாதுங்க, சேர்த்த பிள்ளைங்களை நீங்களாவது வாங்கினா வரமாட்டாங்க. எனக்கு அதுதான் சேர்த்த கவலையாக இருக்கும். நீங்கள் தைரியமாய் மின்னுக்கு வாங்க, நீங்கள் கால் எடுத்து வச்சா தான் அப்போ உங்கள் பிள்ளை கால் எடுத்து வைக்கும். நீ பயந்து பின்னாடி ஒளிஞ்சினா உன் பிள்ளை உன்ன மாதிரி ஒளிஞ்சிடும். போயிட்டு என் பிள்ளை ஊழியத்துக்கே ஒப்பு கொடுக்க மாட்டேது பாஸ்டர். எப்படி கொடுக்கும்? நீ கொடுத்தியா? நான் அதை காணிக்க தஸ்மா பாதம் கொடுக்குறேன். அது யாருக்கு? அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோட தான் பேசுகிறாரு. பிள்ளைங்களை மின்னுக்கு தள்ளாதீங்க, நீங்க தைரியமா மின்னுக்கு போங்க. உன் பிள்ளை நடந்து வரும், நீ நடந்து காட்டு. நான் உட்காந்துருக்கேன், என் பிள்ளை நடக்கும். முடியுமா?
பிள்ளைக்கு நட சொல்லி கொடுப்போம். பிள்ளையை தூக்கி கையில் எப்படி நடந்து 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 சொல்லி கொடுக்கும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? நட சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ என்னாச்சு? நீங்கள் செய்யுங்க, நாங்கள் உங்கள் பின்னாடி நிற்கிறோம். பின்னாடி நின்றுட்டு அப்படியே ஓடி போயிடுவீங்க. அப்படி இருக்காதீங்க, தயவு செய்து திருந்துங்க. அப்ப கவனிங்க, ஊழியத்தின் வேலைக்காகவும் உங்களை ஊழியத்துக்கு ட்ரெயின் பண்ணணும். அப்ப நீங்க தேவனுடைய ஊழியம் செய்யணும்னா நீங்க தேவனுடைய திருச்சபையில இருந்தா தானே வேதத்தை குறித்து ஊழிய அனுபவத்தை கொண்டும், ஒரு பக்கத்து ஊழியத்தினுடைய அனுபவங்களும் கர்த்தருடைய ஊழியக்காரனை கொண்டு அவனுக்கு பெற்ற அனுபவங்களையும் உங்க லைஃப்ல அவங்க ஊழியத்துக்கு உங்களை ட்ரெயின் பண்ணும்போது நீங்க பெற்றுக்கொண்ட அனுபவங்களும் தேவனுடைய வார்த்தையும் சேர்ந்து உங்களை கர்த்தர் ஊழியத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். என் வார்த்தை விளங்குதா? அப்ப நான் வீட்டிலே உட்காந்து பைபிள் படிச்சு ஊழியக்காரன் ஆயிரவனா நியாயமா இருக்கா? நான் யூடியூப் பார்த்து ஆப்ரேஷன் பண்ண போறேன். எப்படி இருக்கு கேட்க? யூடியூப் பார்த்து நான் ஆப்ரேஷன் பண்ண போறேன். சரி, யாரும் சாதனை படைச்சாங்க கூட கேள்விப்பட்டேன். சரி விட்டுருமே. உங்களை எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கு? உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா யூடியூப் பார்த்துட்டு வந்தேன், நான் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்றேன்னா என் பாடி நான் கொடுக்குறேன்னு சொல்றேங்க. எத்தனை பேர் இங்கே தைரியமா ஒரு ஆள் இருக்கீங்க? கர்த்தருக்கு பயந்து ஒரே ஒரு ஆள் இன்னைக்கு இறங்கி வந்துடுறேன் கீழே, நீ பேசாதடான்ட்டு. யூடியூப் பார்த்து நான் கற்றுக்கிட்டேன் எப்படி ஆப்ரேஷன் பண்ணுன்ட்டு. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த டாக்டர் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்க சொல்கிறவங்க எத்தனை பேர் உங்கள் சரீரத்தை தைரியமாக கொடுக்குறவங்க இருக்கீங்களா? கொடுப்பீங்களா? ஏன்? அப்போ ஊழியத்தை மட்டும் நான் வீட்டிலே உட்காந்து நான் பைபிளே சொந்தமாக படிச்சுக்கிறேன், நான் எல்லாமே சொந்தமாலே பார்த்துக்கிறேன், எனக்கு யாரும் தெய்வம் வேண்டாம், நான் சொந்தமாலே தான் தோன்றி மாதிரி நான் சொந்தமாலே உருவாகி வந்துட்டு நாளைக்கு போய் மற்றவங்களுக்கு சொல்ல போகிறேன். அதனால தான் பிரச்சனை நடக்குது. அவன் ஒரு கோஷ்டியை கொடுத்துட்டு நான் இந்த கோஷ்டி, நான் இந்த டீமு, நான் அந்த டீம்னு சொல்லி பிரிஞ்சிட்டு போய் நிற்கிறான். சபைக்குள்ளால ஒற்றுமை இல்லை. அவன் கண்ணுக்கு என்ன பட்டுச்சோ அதுவே அவன் பேசிட்டான். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னது போல, ஊசியின் முனையில் எது போயிடுவோம்? ஊசியின் முனையில் ஒட்டகம் போயிருமா? விஷயம் புரியாதவன் ஊசியை காட்டிட்டு ஒட்டகம் அதில் போயிடும் தான் சொல்லுவான். விஷயத்தை புரிஞ்சவனுக்கு தெரியும் அந்த ஊசியின் முனைன்றது ஒரு கதுவோடைய பேருன்னு தெரியும். தெரியலன்னா நீ ஊசியின் முனை தான்டா சொல்லுவ, நீ ஒரு ஊசி முனையை தான் சொல்லுவ. நண்பான பிள்ளைகளை கவனிங்க, நான் அதனால தான் சொன்னேன், வேதத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்குற இடத்துக்கு வாங்க, உங்களை ஊழியத்துக்கு பயிற்சி வைக்கிற இடத்துக்கு வாங்க. ஒரு சில இடத்துல ஊழியத்துக்குலாம் உங்களை பயிற்சி வைக்க மாட்டாங்க. நீங்கள் வாங்க, மாதம் சந்தா கட்டுங்க, உங்களோட கூலி காசை கட்டுங்க, உங்களோட தசம பாதம் காணிக்கலாம் செலுத்துங்க, நாங்கள் உங்களுக்கு பாஸ்டராக இருந்து லைஃப் லாங்காகவே உங்களை இப்படியே உருவாக்கி கொண்டு போயிடும். அப்படிப்பட்ட எண்ணத்தில் இங்கே வருவீர்களானால் நீங்கள் இந்த இடத்துக்கு வர வைக்கப்படவில்லை. நானும் உங்களை இங்கேருந்து 5 வருஷத்துக்குள்ள உருட்டி பட்டி அப்படியே ஊழியக்காரன் ஆக்கம் தான் பார்க்குறேன். ஒரு சார் நீங்கள் தான் இடம் கொடுக்க மாட்டேன்றீங்க. நான் பிடிச்சி இழுக்க இதை பிச்சுக்கிட்டு ஓடும், உருகிட்டு ஓடும், நான் வரல அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே இப்படி தான் ஊழியம், அதனால தான் ஓடி போயிடுது. இங்கே வாங்க, ஊழியத்துக்கு வாங்கன்னா போதும், அலருது. ஏன் அலருதுன்னா இங்கே தான் ரியலான ஊழியத்தை பார்க்குது. இந்த சும்மா ட்ராமா பண்ணுறதுக்கு இந்த 10 பேர் மின்னுக்கு வந்துட்டு கண்ணை மூடிட்டு கையை காட்டி கை காலை ஆட்டிக்கிட்டு ஒரு பாட்டை பாடிக்கிட்டு சும்மா ஒரு கோஷம் போட்டுக்கிட்டு ஹான்ட்டு அதுக்கெல்லாம் இந்த ஷோ காட்டுறதுக்கு நீங்கள் வேறு இடத்துக்கு ஓடணும். நீங்கள் இப்படிப்பட்ட திருச்சபையில் வளர்ந்தீங்கன்னா நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு உண்மையை முத்தமான ஊழியத்தை செய்யணுன்ற எண்ணமாவது உங்களுக்கு வரும். அப்படி கூட சொல்லுவேன், உங்கள் எண்ணம் தான் வரும். இங்கே எத்தனை பேர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க தயாராக? கை தூக்கி காட்டுங்க பாருங்களேன். கர்த்தர் உங்களை சுகப்படுத்துவார், உங்களை ஊழியத்துக்கு எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கை அவங்களுக்கு வீழ்ச்ச கை கால் இழுத்துட்டு உட்காந்துருக்கு, கை அவங்க கை வருது. எல்லாரும் விசுவாசிப்போம் இந்த அம்மா எந்திரிச்சு வந்துருவாங்கட்டு. ஏன்? கை கால் இதுதான் கர்த்தர் செயல். கை கால் முட்டங்கி இருக்கிறவங்க கையில் தூக்கிட்டான் மேலே. ஆனால் கை கால் ஒழுங்கா இருக்க நம்மளுக்கு கை மேலே வருதா? நான் வர ஆண்டவரே, ஆவியே காட்டி கொடுக்குது நான் யாருன்ட்டு. அப்போ ஊழியத்துக்காக அந்த அம்மா கும்மியா ஒரு கை பாருங்க இழுத்து இப்படி தான் வச்சுருப்பாங்க. இப்போ கூட ஹல்லேலூயா வேணுமோ இந்த கை தூக்குறாங்க. எதை தூக்க முடியாத கையை தூக்குறாங்க அவங்க. உங்களுக்கு தூக்க முடியலையே, ஏன் தூக்க முடியல? சொந்த கையை தூக்க முடியலன்னா அப்படின்னா சீக்கிரம் உங்களுக்கு நல்ல கை மேலே தூக்குங்க. உங்கள் கையை பக்கத்து வீட்டுக்காரன் தூக்கணுமா? நாள் தூக்குங்க கையை. கவனிங்க, என்ன நான் அதான் சொல்லுவேன், சொந்த கையை தூக்க முடியாதவன் மனநோயாளி. என் ஆசான்னு சொல்லி கொடுப்பாரு முன்ன. ஏன்? அவன் கையை ஜாக் அடிக்கணும்னு வேறு. இப்படி தூக்க முடியாத கையை கட்டாயப்படுத்தி தூக்குறாங்க அவங்க. நீங்களும் தூக்குங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் விளையாட்டு சொல்ல, என் ஆசான், பழைய ஆசான் ஒரு பெரிய சைக்காலஜிஸ்ட், அவர் சொல்லுவார், எனக்கு அவர் போதனையில் தான் எனக்கு அவர் கூட எதிர்த்து நிற்பேன். வேத உபதேசம்லாம் ஒத்து போக மாட்டேன் அவர் கூட. அவர் சைக்காலஜிக்கலாக சொல்லி காரியங்கள் உண்மை. நீங்கள் உங்கள் கையை சின்ன வயசில் வரும்போது குழந்தைகள் ஏதாவது கேட்டுச்சுன்னா 2 கை மேலே ஏறி எனக்கு அது கொடுங்க இது கூட கை தூக்க முடியும்.
பிள்ளைங்க முட்டாய் வேணும் கை பிடிச்சி தூக்கி பார்த்துருக்கீங்களா? கை எப்படி தூக்கும்? எனக்கு எனக்கு எனக்குன்னு கை கத்தும். ஆமாம் இல்லையா? போய் கை அப்படியே மங்கிருச்சு. இப்போ மென்டல் பிளாக். ஏதாவது யாருக்கு வேணும் கேட்டால் பயம், கை தூக்க. ஏன்? என்னை ஏதாவது கேள்வி கேட்டுருவாங்க. ஐயோ நான் கேட்டா கை தூக்கிட்டா அப்படியாம்மா ஏமா அப்படின்னு கேட்டுருவாங்க, பயம். அதனால தான் கை தூக்குறது இல்லை. பயம் வந்து ஒரு மனக்கட்டு வந்து உங்கள் கையை கீழே இழுத்துருச்சுப்ப. அதுக்கப்புறம் கேள்வி கேட்டுறாங்கன்ற பயம். அடுத்தது கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் நான் தத்தளிச்சுன்னா எனக்கு ஒரு பயம். கேள்வி கேட்குற நான் தத்தளிக்கும் போது அதனால எனக்கு அவமானம் வந்துருச்சுன்னா அடுத்த ஒரு பயம். பயம் உங்கள் வாழ்க்கையை நாசமாக்கி போட்டுரும். கடைசி வரைக்கும் இந்த பயத்தை கட்டிக்கிட்டு வாழுங்க. எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது இந்த பயத்தில் நான் வெளியே ஆகணும்ட்டு? அதுக்கு ஒரு ஆசை இல்லையா? எத்தனை பேருக்கு அப்படி ஆசை இருக்கு? ஆசை உள்ளவங்கெல்லாம் கையை அப்படி தூக்க முடியாதுப்பா. தூக்கணும், வேலை தூக்குங்கண்ணே. அப்படி வாங்க, நல்லா தூக்குங்க எல்லாரும். இன்னைக்கு அந்த கையாத இன்னைக்கு என் லைஃப்ல என் கையை மட்டும் நான் நல்லா தூக்கிட்டேன்னு வச்சுங்களேன், சரியா? அங்கே பாருங்க கையை அப்படி தூக்குங்க. சாம்பிள் அங்கே இருக்க பாருங்க, இப்படி தூக்குங்க, நல்லா மேலே தூக்குங்க. இப்படிலாம் போகக்கூடாது, இப்படி தூக்கணும். என் உங்கள் சொந்த கையை உங்களால் தூக்க முடியலன்னா அங்கே எப்படிங்க என்ன? உங்கள் சொந்த கையை உங்களால் தூக்க முடியலன்னா உங்கள் கையை பக்கத்து வீட்டுக்காரன் வந்து தூக்கவும் மாட்டான். உங்களோட மென்டல் ப்ளாக்லாம் கடைசி வரைக்கும் நீங்கள் வெளியாக மாட்டீங்க. உங்கள் கையை சொந்தமாய் தூக்கி பழகுங்கள். அன்பான பிள்ளைங்களை, விளங்குதா உங்களுக்கு? நான் சொல்கிறது ஆவிக்குரிய சத்தியம். நான் சொல்கிறது ஆவிக்குரிய சத்தியம். ஏன்னா 4வது இதில் தான் இருக்கேன். எங்கே தெரியுமா? உங்களுடைய ஊழிய அழைப்புக்காக. உங்கள் ஊழியத்தில் உங்களை ட்ரெயின் பண்ணும் போது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் வேணும். அப்போ தேவனுடைய ஜனங்கள் கூடி வர இந்த இடத்துல தான், இந்த பில்டிங்கில் இல்லை. நான் இதே கூட்டத்தை நாளைக்கு ஒரு கம்பெனி லாட்டை கொண்டு போயிட முடியும். எங்கேயாவது ஒரு ஹோட்டலில் ஒரு ஹால் எடுத்து செஞ்சிட முடியும். ஆமாவா? என் வீடு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா உங்கள் எல்லாத்தையும் கூடி வச்சு இந்த காரியத்தை செஞ்சிட முடியும். ஆமாவா இல்லையா? இந்த 4 செவுரு முக்கியம் இல்லை, நம்ம கூடுறதுக்கு ஒரு இடம் தான் முக்கியம். நம்ம கூடி வரதான் முக்கியம். ஏன் இதே காரியத்தை போய் நடுத்தெருவில் செய்ய முடியாது. அப்போ இன்னைக்கு ஒரு இடம் வேணுமா வேண்டாவா? வேணும். இன்னைக்கு நம்ம கூடி கர்த்தரை குறித்து நான் பகிரங்கமாக இன்னைக்கு நடுரோட்டில் நான் கர்த்தரை குறித்து இந்த நாட்டில் பேச முடியுமா? சட்டத்தின் பிரகாரமே அது தப்பாயிருச்சு. நான் சொல்கிறேன், அப்போ உங்களை ஒரு இடத்துல வைத்து கர்த்தர் உங்களை ட்ரெயின் பண்ணுவார். எதுக்கு? 4வது காரியம் ஊழியத்துக்காகவும். 5வது சபை பக்தி விருத்தி அடையிறதுக்காக. நான் தான் அந்த திருச்சபை. இந்த திருச்சபையானது பக்தி விருத்தி அடையணும். நான் இன்னும் தேவன் குறித்து அறிகிற அறிவில் பக்தியில் நான் விருத்தி அடையணும், இன்னும் வளரணும். விசுவாசத்தை இது ஆரம்பிக்கும் போது இந்த எல்லையில் இருந்தனா இப்பதான் அந்த எல்லையில போய் கீழே போய் நிற்கும். அதான் கர்த்தர் ஒரு வசனத்தை சொல்றாரு, எபேசியர் டாபிக் தான் சொல்றாரு, ஆதி அன்பை விட்டா என்று உன் மேல எனக்கு ஒரு குறை இருக்குதுன்றாரு. ஏன்? ஆரம்பிச்ச புதுசுல இருந்த விசுவாசம் நான் அப்படி இருந்தாங்க. ஆரம்பிக்கும் போது இயேசு ஏற்றுக்கொண்ட போது டெய்லி பைபிளை படிப்பேன், பைபிளை புரட்டுவேன், வசனத்தை படிப்பேன், தியானிப்பேன், முட்டிக்கால போட்டு ஜபிப்பேன், தேவனை துதிப்பேன். இப்ப நீ அப்படி இருக்கியா? இல்ல. அப்படின்னா உன் ஆவி செத்துருச்சுன்னு அர்த்தம். அதான் கர்த்தர் சொல்றாரு, ஆதி அன்பை விட்டா என்று உன் மேலே எனக்கு ஒரு குறை இருக்குது. அவர் பார்க்கும் போது மனவாட்டிக்கிட்ட அழுக்க பார்க்கக்கூடாது, அழுகுதான் தெரியணும். நம்மளே பொண்ணு தேடும் போது பொண்ணு லட்சணமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோமா இல்லையா? பொண்ணுக்கு ஏதாவது ஒன்றுனா நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கு. நான் சொல்கிறது ப்ராக்டிக்கலாக விளங்குது அவங்களுக்கு. அதுக்குன்னு குறைவு இல்லாதவர்கள்லாம் நான் அப்படி சொல்ல கிடையாது. கர்த்தர் பார்வையில் எல்லோரும் தேவ பிள்ளைகள் தான். நம்ம பார்க்கும்போது அப்படியே பார்க்குறோம். ஆமாவா இல்லையா? சில நேரத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா இல்லையா? மனுஷராக நீங்களே அப்படின்னா அவர் தேவன். அவர் நம்மக்கிட்ட கையெழுத்தா அப்படியே அதெல்லாம் கேட்கல. அவர் என்ன தம்மா கேட்குறாரு? நான் உன் மேலே ஒரு அன்பு எதிர்பார்க்குறேன், ஆதி அன்பு. ஆதி அன்புனா என்னது? அது ஆதியில் லவ் பண்ணும் போது நீங்கள் உங்கள் புருஷன் ஓங்கி கையை தட்டி சீலாப்பா பட்டா கூட ஐயோ பரவாயில்லைங்க தவறி தான் கைப்பற்றிருக்கோம். இப்போ சுண்டு வரல பார்த்தாலே குண்டூசி குத்துன மாரி கத்தும். ஆளும் முகர கட்டையும் எப்படி கை வச்சு அடிக்குது பாரு, உலக்க மாரி. கை வச்சு உட்கா தெரியாது அவங்களுக்கு? தெரியாமல் பட்டுச்சுமா? உங்களுக்கு தெரியாமப்படும். தெரிஞ்சே பட்டாலும் படாத மாதிரி சொல்லுவீங்க. ஏன்? ஆதியில் இருந்த அன்பு போச்சு. ஆதியில் இருக்கும்போது புருஷன் பொண்டாட்டி எப்போ காலே பண்ணல, நான் உங்களுக்கு 1 மணி நேரமாக காத்திருக்கேன், எப்பயுமே ஒரு தடவை 10 தடவை அடிச்சிருவீங்க, இப்போ அடிக்கவே மாட்டுறீங்க எனக்கு அப்படி சொன்ன மூஞ்சி இப்போ பார்த்தீங்கன்னா அடித்தாலே கேட்கும். ஏன் அடிக்கிற? எத்தனை மணிக்கு வேலையாக இருப்பேன் தெரியாது அவனுக்கு, ஃபோனை வை. அந்த அம்மா அப்போ தான் சொல்ல, யோ வரும்போது சாப்பிட்டு வந்துடுறியா, வீட்டில் சோறு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் கேட்கறதுக்காக ஃபோனை வச்சு வீட்டுக்கு வந்து கேட்கும், சாப்பாடு எடுத்து வை. நான் அதை சொல்ல தான் அடித்தேன், என்னது சோறு முடிஞ்சிருச்சுன்னு. வர வழியில் உனக்கு சொல்ல தெரியாதா?
ஏன் நீங்கள் கேட்கறதுக்கு சிரிக்கிறீங்க, ஜாலியாக இருக்குது. ஆதி அன்பை விட்டாய் என்று உண்மையில் எனக்கு ஒரு குறைவுண்டு. சாதாரண குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் இவ்வளோ பார்க்குறீங்களே, தேவன் உங்களுக்கு முதல் அவரை ஏற்றுக்கும் போது எப்படி நம்ம பார்த்தாராம், நீங்கள் அவரை டெய்லி அவரை லவ் பண்ணிக்கலாம். தேவனை அவருக்காக பாட்டு பாடுனீங்க, எந்த சூழ்நிலை நடந்தாலும் அவரோட பேசிக்கிட்டே வந்தீங்க. இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி இது கூட்டாளி அடிச்சு சொல்கிறீங்களோ இல்லையோ, ஆண்டவரே இன்றைக்கி என் லைஃப்பில் இது நடந்துச்சு ஆண்டவரே, என் லைஃப்பில் அது நடந்துச்சு ஆண்டவரே, ஆண்டவரே இன்றைக்கி சபைக்கு போவேன், இன்றைக்கி நான் உங்களை துதிக்கிறேன் ஆண்டவரே, சட்டை போடாமல் கூட ஆண்டவரே இன்றைக்கி இந்த ட்ரெஸ் ஓகேவா, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அந்த சட்டை, இது ஓகேவா, இன்றைக்கி சபைக்கு இது போட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கர்த்தர் இடத்த கேட்டது உண்டு. அவர் வார்த்தையை ரசித்து பார்த்து படித்து நிறைய காரியங்களை நினச்சி சிரிச்சதும் உண்டு. ஆண்டவர் இப்படிலாம் பண்ணியிருக்காங்க பாருங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லி பார்த்து போய் இன்றைக்கி அவர் வார்த்தையை கேட்டால் உங்களுக்கு பிடிக்கல. அன்னைக்கு நீங்கள் ஆதியில் இருக்கும்போது பரிசுத்தத்தை குறித்து உங்களோட பாஸ்டர் பகிரங்கமாக ஸ்ட்ராங்காக ஒட்டைத்து பேசும் பொழுது, ஆண்டவரே நான் மன திரும்பணும் ஆண்டவரே என்னோட பாவத்தை விட்டு விலக எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர் கேட்ட வாயி இன்னைக்கு பரிசுத்தத்தை குறித்து திரும்பி பேசினா இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லை, எப்பா பாரு இதை கத்திக்கிட்டே இருக்குன்னீங்கன்னா உங்களுடைய மனநிலை எங்கே இருக்குது? அப்ப அவர் எதிர்பார்க்கிறார சபை பக்தி விருத்தி அடையணும்ட்டு. ஆதியிலிருந்து அதே தேவன் தான் இன்னும் இருக்கிறாரு. அவர் மாறாத தேவன், அதே மாதிரி இருக்காரு. நம்ம தாங்க மாறிட்டோம். அதான் சொல்றாரு, ஆதி அன்பை விட்டா என்ற மாறிட்ட என்ற ஒரு குறை உன் மேலே இருக்கு. நான் எதிர்பார்க்கிறேன் நீ இப்படி வரணும்ட்டு. அப்ப இந்த 5 காரியங்களும் முதல்ல இருந்து சொல்லுகிற தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசிலும் அறிவிலும் ஒருமைப்படையும், கிறிஸ்துவை அடைந்த நிறைவான வளர்ச்சி அடைத்தக்க பூரண புருஷனாகிற வரைக்கும், 3வது பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டும், 4வது ஊழியம் செய்கிறதுக்காகவும் அதுக்காக பயிற்சி விற்கப்படுறதுக்காகவும் கற்றுக்கொள்றதுக்காகவும், 5வது சபை பக்தி விருத்த அடைவதற்காக, இன்னும் நான் சபையை குறித்து என் சரி தேவனாகிய இந்த தேவாலயத்தை குறித்து இன்னும் அறிந்து கொள்ள, இன்னும் பக்தி விருத்தி அடைஞ்சி தேவனுக்கு பிடிச்ச ஒரு திருச்சபையாய் நான் ஏறெடுக்க ஜபங்கள் எல்லாம் ஒரு வாசமான தூப வர்க்கமாய் தேவன் இடத்துக்கு போய் சேரும் அப்படி என்ற ஆசை இருக்குல்ல. இந்த 5 காரியங்களுக்காக கர்த்தர் என்ன செய்தாரா? இப்ப எபேசியர் 4:13 படிங்க. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்க தரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். கவனிங்க, அதாவது நீங்க இப்படியெல்லாம் அடையணும்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு உங்களை ட்ரெயின் பண்ண சிலரை அப்போஸ்தலர்களாகவும் சிலரை தீர்க்க தரிசிகளாகவும் சிலர்களை சுவிசேஷர்களாகவும் சிலரை மெய்ப்பராகவும் சிலரை போதகராகவும் தேவன் அழைத்தாராம். ஏன்னா இந்த 5 அமைப்பின் கீழே நீங்க ட்ரெயின் பண்ணப்படும் போதுதான் அந்த 5 காரியத்தை குறித்து நீங்க கற்றுக்க முடியும். நான் உங்களுக்கு அதாவது அதை 5 வகையாய் பிரித்து காட்டினேன். உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப பேராச்சு வெறும் தீர்க்க தரிசனம், நாங்கள் வேறெல்லாம் நாட மாட்டோம், நான் வந்து உட்காரணும்னா பாஸ்டர் என்னை பார்க்கணும், மூஞ்சை பார்த்து மகளே மகளேன்னு சொல்லி என்னோட பிரச்சனையை பற்றி பேசிடணும். அதுக்கு ஜோசிகாரன்ட்டே நீ இருந்தால் நல்லது. நீ ஏன் சபைக்கு வந்த? ஊழியக்காரனுக்கும் விசுவாசிக்கும் நல்ல உறவு இருக்கணுமா, இல்லை தேவனுக்கும் உங்களுக்கும் நல்ல உறவு இருக்கணுமா? உண்மையாலேவா? அப்போ அந்த தேவனை நீங்கள் திரும்பி பார்க்கலையே. பிசாசுக்கு தெரியும் தேவன் இடத்துல காரியங்களை நீங்கள் அறிந்து கொண்டதுக்கு தான் திருச்சபை. திருச்சபை வந்து உங்கள்கிட்ட அக்ரிமெண்ட் வாங்கி கர்த்தர்கிட்ட அக்ரிமெண்ட் வாங்கி நடுவில் மிடில் மேன் வாங்கி சைன் வச்சு உங்களுக்கு கொடுக்குற இடம் இல்லை. தேவனுடைய உறவை கட்டுறது உங்களுடைய வேலை. அதை எப்படின்ற வழிமுறையை ஓரளவுக்கு சொல்லிக் கொடுக்கறது தான் தேவனுடைய ஊழியக்காரர்கள். ஏன்னா தேவனுடைய வார்த்தை இங்கே இருக்குது, அதை கற்றுக் கொடுக்கறதுக்காக கர்த்தர் எனக்கு ஒரு அழைப்பை கொடுத்து அதுக்கு ஏற்ற ஞானங்களை அவரே எனக்கு கொடுத்து அதுக்கான அபிஷேகங்களை எடுத்து கொடுத்துருக்கிறார். இப்போ கர்த்தர் நம்மளை சில நேரத்தில் அழைக்கிறாரு பார்த்தீங்களா, அழைப்பு பெறும் பொழுது அவர் நம்மளுக்கு ஒரு புதிய அபிஷேகம் ஒன்று கொடுப்பாரு. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நான் இப்படி பேசின ஆள் கிடையாது, நான் என் பேச்செல்லாம் மட்டமாக இருக்கும், மோசமாக இருக்கும், நான் இடையில கூட சில காரியங்களை தட்டி காட்டினேன் எப்படிலாம் பேசுவோம் அப்படின்னு. அதெல்லாம் தேவன் மாற்றி அவருடைய வார்த்தையை உங்களுக்கு போதிக்கத்தக்க என்னை மாற்றி இருக்கிறார். அப்போ அது அவ்வளோ ஈஸியாக நடக்காது. அப்போ நீங்கள் உட்காந்து அமர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்களே, கேட்குற உங்களையும் நாளைக்கு அழைத்து கர்த்தர் பேச வைப்பார். ஆனால் கர்த்தர் என்ன செய்வார்? அதுக்கு ஏற்ற ஒரு ஞானத்தை கொடுப்பாரு. இல்லைன்னா என்ன பேசும், இதான் பேசணும், எல்லாம் நின்றும் ஸ்டக் ஆயிரும். இங்கே அனுபவம் இருக்கான்னு தெரியாது, திடீர்னு பேசக்கூட்டா நீங்கள் சோக்ட் ஆயிரும். இல்லை வேறு புது மூஞ்சிலாம் வந்து உட்காந்துடும். சில நேரத்தில் பேசுறதுக்கு படுற பாடு எனக்கு தான் தெரியும், ஆனால் கர்த்தரோட கிருபை இருக்குமானால் அன்றைக்கி நான் சிறப்பாக பிரசங்கம் பண்ணிடுவேன். சேதி முடிச்சு ஏன் ஆஃபீஸ்க்கு போகிறேன்னா, நன்றி ஆண்டவரே இன்றைக்கி பேசிட்டேன், நான் உண்மையில அதான் செய்வேன். போய் கொஞ்ச நேரத்தை நன்றி சொல்லிட்டு வந்துடும். ஏன் தெரியுமா, நான் எத்தனை முறை பேச முடியாமல் இறங்கியிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். அப்படியே ஆவியில் வெட்டி பட்டுரும், பேச முடியாது, அடுத்த வார்த்தை வராது. விளங்குதா? அப்ப தேவனுடைய வரங்களை கர்த்தர் உங்க இடத்துல செயல்பட விடுவார். அதுக்கு உங்க திருச்சபை வேணுங்க.
அப்போ திருச்சபைக்குள்ளே நீங்கள் இருக்கணும்னா கர்த்தர் உங்களை இதுக்குள்ளே வைத்திருக்கிறார்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்க கீழே 5 ஊழியங்கள். இந்த 5 ஊழியங்களை கொண்டு உங்களை அந்த ஏதாவது ஒரு ஊழியங்களை உங்களை ட்ரெயின் பண்ணுவார். அவரை உங்களை எதில் அழைத்தாரோ அதில் உங்களை ட்ரெயின் பண்ணுவார். அப்போ என்ன அந்த அழைப்பு? அதான் சொன்னேன் 5: அப்போஸ்தலர்களாகவோ, தீர்க்கதரிசிகளாகவோ, சுவிசேஷகர்களாகவோ, மேய்ப்பர்களாகவோ, போதகர்களாகவோ கர்த்தர் உங்களை அழைப்பார். நான் அப்போஸ்தலர் சூப்பராக இருக்குது அந்த பொசிஷனு. சூப்பரான பொசிஷன்னா இவ்வளோ பெரிய வேட்டு இருக்கும். யார் தயாராக இருக்கீங்க? நான் அப்போஸ்தலர் இப்போ எப்படி தான் இருக்குது, எனக்கு சும்மா சிம்பிளான வேலை வேணும், ஆனால் மாதம் 5000 6000 வேணும். கிடைக்குமா? கிடைக்குமா? கிடைக்காது. பெரிய வேலைனா பெரிய தலைவலி இருக்குன்னு அர்த்தம். கேட்கும், நான் அப்போஸ்தலராக கர்த்தர் அழைத்திருக்கிறார். அப்படியாப்பா? என்ன ஐயா செய்கிற? இதுதான் செய்கிறேன். அதுக்கு அப்போஸ்தலர் செய்ய தேவையில்ல, அது சாதாரண ஒரு விசுவாசி பண்ணிடும். ஒரு அப்போஸ்தலனாய் அழைப்பு பெறுமானால் அதை குறித்து பெரிய அழைப்பு இருக்குது, பெரிய பாரம் இருக்குது, பெரிய பாடுகளை பார்க்க வேண்டியது இருக்குது, பெரிய பெரிய சாட்சிகள்லாம் வாங்குறது கற்றுக்கிறதுக்காக தர்ம அடியெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. எப்படி சொல்கிறீங்க? பவுல் எத்தனையோ முறை செத்துட்டாருன்னு போட்டு போயிட்டாங்க. கப்பல் உடஞ்சி தப்பிச்சு உயிர் வந்தார், பாம்பு கடிச்சிருக்குது, கூட இருக்கவங்க துரோகம் பண்ணியிருக்கிறாங்க. இது எதுவுமே பண்ணியிருக்காது. இது 10 பேர் துரோகம் பண்ணுறது நின்றுட்டு சொல்லும். அப்போஸ்தலர் எப்படி இருக்கு கேட்குறதுக்கு? அன்பான தேவ பிள்ளைகளே, என்னை நல்லா கவனிங்க. சும்மா அந்த முதலாவது அப்போஸ்தலன்றக்காக நான் அப்போஸ்தலன் மட்டும் சொல்லிக்கணும் ஆசைப்படாதீங்க. உங்களை எதில் அழைத்திருக்காரு பாருங்க. தீர்க்கதரிசிகளும் சரி, சுவிசேஷர்களும் சரி, மேய்ப்பரும் சரி, போதகர்களும் சரி, எல்லாம் அழைப்பும் ஒன்றுக்கு ஒன்று சலித்தது கிடையாது. எதுக்கு எதுவோ அதுக்கு அதுதான். உன்னை கர்த்தர் சுவிசேஷனா அழைத்திருக்கிறார்னால் நீ சுவிசேஷன் தான். உலகத்தை கலக்கிற பில்லி கிரஹாம், யுஎஸ்ஏவோட பெஸ்ட் ஸ்பீக்கர், ஒரு காலத்து அவரை யுஎஸ்ஏவோட பிரசிடென்ட்டாக வர சொன்னாங்களா தெரியுமா உங்களுக்கு? ஒரு சுவிசேஷகர், ஒரு சுவிசேஷகர் தான். ஆமாம். ஆனால் உலகத்தை எப்படி செட் பண்ணார்? நம்ம தமிழ் ஊழியங்கள்லாம் தெரியும், மோகன் சி அண்ணன், அவன் எல்லாத்துக்கும் தெரியும். எத்தனை பேர் தெரியாது மோகன் சி லாசரஸ்னா யாருன்னு? தெரியும் தானே? அவர் ஒரு சுவிசேஷகர், அப்போஸ்தலர் கிடையாது. தவறாக நினைத்து கொள்ளாதீங்க, அவர் சுவிசேஷகர், இவாஞ்சலிஸ்ட். ஸோ அதனால உங்களோட ஊழியத்தோட பொசிஷன் வச்சு உங்கள் ஊழியத்தை அளவிடாதீங்க. ரொம்ப பேர் இப்படி தான் ஆசைப்பட்டுக்கிட்டு அழைச்ச அழைப்போ மேபி சொல்ல முடியாது, பாஸ்டரலாக இருக்கலாம், அப்போஸ்தலன் ஆகணும், நான் தீர்க்கதரிசி ஆகணும். கர்த்தர் மேபி மெய்ப்பராக கூப்பிட்டுருப்பார், இல்லை போதகர்களாக கூப்பிட்டுருப்பார். பைபிள் டீச் பண்ணு, அதான் உன்னோட வேலை. ஃபுல் போதகர், டீச்சர். கேட்காது. நான் டீச் பண்ணுறேன், என் கூட நிறைய பேர் செய்தி கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறேன்? நான் பாஸ்டர்லாம் சேர்த்து செஞ்சிடறேன்னு இவங்க சொல்லி கொடுத்துக்கிட்டே வரும்போது, நிறைய பேர் வரும்போது நான் அங்கங்கே சபையை ஸ்தாபிக்கிறனால இப்போ நான் அப்போஸ்தலராக நான் உயர்த்தப்பட்டேன், பொசிஷன் எனக்கு மாற்றப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்போ நம்மளுக்கு முதல்ல நன்கு அறியணும் கர்த்தர் என்ன எந்த நோக்கத்துக்கு அழைத்திருக்கிறார். திருச்சபையில் வைத்து தான் கர்த்தர் உங்களுடைய அழைப்பை என்னதுன்றதை தெரியப்படுத்துவார். உங்கள் அழைப்புக்கு ஏற்ற ட்ரைனிங்கும் கர்த்தர் திருச்சபையில் தான் கொடுப்பார். உங்கள் அழைப்பு என்ன என்றதை இந்த 5 அழைப்புக்குள்ளால ரொம்ப பேர் சொல்லுவாங்க, என் அழைப்பு இதுதாங்கன்ட்டு. இல்லை, உங்கள் அழைப்பு இந்த 5க்குள்ளால் இருக்கணும். உங்கள் ஊழிய பயணம் இந்த 5க்குள்ளால தான் இருக்கணும். ஒன்று நீங்கள் அப்போஸ்தலராக இருக்கணும், தீர்க்கதரிசியாக இருக்கணும், மெய்ப்பர்களாக போதகர்களாக இருக்கணும், சுவிசேஷர்கள் இல்லை மெய்ப்பர்களாக இருக்கணும். இந்த 5ல் ஏதாவது ஒன்று தான் இருக்கணும். இந்த 5ல் ஏதாவது ஒரு அழைப்பு தான் நீங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கணும். அதான் நீங்கள் செய்கிற ஊழியம். அப்போ பாஸ்டர், நான் கீபோர்ட் வாசிக்கிறேனே, நான் ட்ரம்மு வாசிக்கிறேனே, அது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்க சின்ன சின்ன ஊழியங்கள். அதை நீங்கள் கனப்படுத்துவீர்களானால், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்க சின்ன சின்ன காரியங்களை குறித்து நீங்கள் அக்கறைப்படுவீர்களானால், இதில் நீங்கள் அக்கறைப்படும் போது அதை சரியாக செய்து கொண்டு வரும்போது, இப்போ நம்மளுக்கு ஒரு கிறிஸ்மஸ் ஈவெண்ட் வேறு வருது, அதை குறித்து நிறையா பேர் பொறுப்பெடுத்து செய்கிறீங்களா இல்லையா? அம்மாவா இல்லையா? எனக்கு தெரியுமா நீங்கள் போய் என்ன வாங்கிட்டு வந்தீங்க, எவ்வளோ அலைஞ்சிங்க, போகும்போது என்ன பாடுபட்டீங்க, காடிக்கார நடுவில் போகும்போது நீங்கள் என்ன திட்டுனீங்க, மனநிலைமையில் எவ்வளோ போராடினீங்க, இதெல்லாம் எனக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் இருந்த போதிலும் நீங்கள் அது ஊழியமாக எடுத்து அதுக்காக ஓடி செய்கிறீங்க தானே, பிரயாசப்பட்டு அந்த அன்னைக்கு நின்று அது வெற்றிகரமாக செஞ்சு கொடுக்கணும் எண்ணம் வருதுல்ல, அது ஒரு வித ஊழியம், அது ஒரு வித வேலை. யாருக்காக? சபையிலோரும் ஒற்றுமையாய் சேர்ந்து ஒரு ஈவெண்ட்டை, ஒரு சுவிசேஷத்தை வெளியே கொண்டு போய் சேர்க்கிறபடினால நம்ம எல்லோரும் சேர்ந்து கை கொடுக்குறோம். நம்மளுக்கு அவளையும் ரெக்கார்ட் பண்ண முடியாது, பரலோகம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். அவங்களுக்கு போதுமான ஆள் இருக்காங்க எல்லாத்தையும் கணக்கு எடுத்து வைக்க, யார் யார் என்னென்ன செய்தோம்ன்ட்டு. அப்போ நம்மளை இதெல்லாம் சின்ன சின்ன காரியம், இதில் நம்ம உண்மையும் உத்தமமாய் செய்வோம்னால் கர்த்தர் நாளைக்கு அழைப்பார். ரொம்ப உண்மையும் உத்தமமாக இருக்கான், பந்தி விசாரிப்பே இவ்வளோ அருமையாக செய்கிறான்ப்பா. எப்படி பந்தி விசாரிப்புனா தெரியுமா? சாப்பாடு விசாரிக்கிறது, சாப்பாடு கரெக்டாக போட்டு அனுப்புறது, விதவைகளுக்கெல்லாம் சாப்பாடு கரெக்டாக போச்சா, ஸ்டேவான்.
அப்படி ஒருத்தனை கூப்பிட்டு உலகத்துக்கே சாட்சி கொடுக்குற அளவுக்கு புக்கில் எழுதிட்டாரு. கூப்பிட்டு பேசின பேச்சுக்கு தர்க்கமே பண்ண முடியல அவங்களால. அவன் ஞானத்துக்கு கூட ஈடு நிற்க முடியல. பந்தி விசாரிப்புக்காரனுடைய எப்ப அவன் சாதாரண ஒரு பந்தி விசாரிப்புக்காரன் இருந்த போதிலும் அவன் பந்தி விசாரிப்பில் உண்மையை முத்தமாயிருந்தான், நற்சாட்சி பெற்றிருந்தான். என் வார்த்தை விளங்குதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. அப்போ உங்களை நாளைக்கு கர்த்தர் அழைப்பு மட்டும் கர்த்தரை அழைக்கணும். ஆண்டவரே நாளைக்கு என்னை எடுத்து பயன்படுத்துங்க. அவர் கேட்பாரு, சேர்றா காடி ஓட்ட தெரியுமா? லைசன்ஸ் எடுத்தாச்சா? காடியாவது ஓட்ட தெரியுமா உனக்கு? காடி சாவி கேட்குறிய, எனக்கு காடி வேணும், எனக்கு காடி வேணும். காடி ஓட்ட தெரியுமா? அதெல்லாம் ஓட்டிக்குவேன், காடியை கொடு, சாவியை கொடு. லைசன்ஸாவது எடுறா. இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது, நான் பார்த்துருக்கேன். இப்படி கிளச் அமுத்துவாங்க, அப்பா அப்படி காணணும், என்ன அப்படி அமுத்துவார். சாவி கொடுத்து பாருங்க, ஒன்று ஜிஹெச் இல்லைன்னா பரலோகம், ரெண்டில் ஏதோ ஒன்று கன்ஃபார்ம். முறையாக கற்றுக்கிட்டு வரவனே சில நேரத்தில் எங்கேயாவது போய் இடிச்சிட்றான். அது வாழ்க்கையின் பாடம். கற்றுக்குறாங்களே, அனுபவம் பெற்றவங்களுக்கே அது கதியாச்சே. யாராவது காடி ஓட்டி நான் 10 வருஷம் டிரைவர் ஆக்சிடென்டே ஆகுதுன்னு சொல்லியிருக்கீங்களா? ஏன்னா நம்மளாம் கற்றுக்கிட்டாலும் தப்பு பண்ணிட மாட்டோம்ல, சான்சஸ் குறைவாக இருக்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் எல்லாத்தையும் நேசிக்கிறபடினால கர்த்தர் உங்களை இந்த 5 ஊழியங்களுக்கு கீழே வைத்திருக்கிறார். அப்போ ஒரு சபைக்கு இது அவசியம். சபை உங்களை இந்த 5 காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அடையும்படிக்கு இந்த 5 ஊழியத்துக்கு வச்சு, இந்த 5 ஊழியக்காரர்கள் 5 ஊழிய அழைப்பை பெற்ற ஊழியக்காரர்கள் எடுத்து உங்களை ட்ரெயின் பண்ணி இந்த 5 ஊழியத்தில் எதையாவது ஒன்றில் கொண்டு போய் உங்களை வைப்பார். என் வார்த்தை விளங்குதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. கவனிங்கன்னு ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. ஆங்கிலத்தில் your calling and election, அதாவது உங்க அழைப்பு என்னன்றது நீங்க முதல்ல தெரிந்து கொள்ளணும். தெரிந்து கொள்ளுதல்னா you confirm you are elected. இப்ப நம்மளுக்கு ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு தானே யுஎஸ்ஏல. முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் எலெக்ட் பண்ணப்பட்டார் பார்த்தீங்களா இல்லையா? ஆனால் அவர் இன்னும் பதவிக்கு வரல, ஆனால் அவர் எலெக்டட். அப்போ உங்களுடைய அழைப்பு உங்கள் தெரிந்து கொள்ளப்படுதல் கிட்டக்கட்டையான காரியம். நான் இதுக்கு தான் அழைக்கப்பட்டேன், நான் இதுக்கு தான் தெரிந்து கொள்ளப்பட்டேன்ற காரியமும் கிட்டக்கட்டையான காரியம், ஆனால் கொஞ்சம் வேற. என் வார்த்தை விளங்குதா உங்களுக்கு? அழைப்புன்றது தாவீதுக்கு சின்ன வயசுலேயே வந்துருச்சு. விளங்குதா? தாவீதுக்கு சின்ன வயசுலேயே வந்துருச்சு. தேவன் ராஜாவாய் அழைத்திட்டார். ஆனால் உடனே அபிஷேகம் பண்ணி அரியாசனத்தை ஏறி தாவீது உட்காண்டாரா? இல்லை, அவர் ராஜாவாக ஏறி அரியாசனத்தில் உட்காந்தது 30 வயசில் ராஜ்யபாரம் பண்ணும் போது. ஆனால் அவருக்கு அபிஷேகம் வந்தது அவருக்கு பாதி வயசு கீழே. அப்போ தெரிந்து கொள்ளுங்க, உங்களுடைய அழைப்பு சில நேரத்தில் கர்த்தர் உங்களை இதுதான் அழைப்பார் கர்த்தர் வெளியே சொல்லிடுவார். நான் உன்னை ஒரு போதகராய் அழைத்தேன், நான் உன்னை ஒரு மெய்ப்பராய் அழைத்தேன், நான் உன்னை தீர்க்கதரிசியாய் அழைத்தேன், இல்லை அப்போஸ்தலராய் அழைத்தேன். இந்த அழைப்பு தான் கர்த்தர் உங்களுக்கு சொல்லிடுவார். சில நேரத்தில் 16-15 வயசு பையனை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லுவார்? உன்னை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சிட்டு மொட்டையாக சொல்லிடுவாங்க. என்ன கேட்டீங்க? ஊழியத்துக்கு அழைச்சிட்டா என்ன அழைப்புமே சேர்த்து சொல்லுங்க. இதை சொன்னவர் அதையும் சேர்த்து தான் சொல்லுவார். சில நேரத்தில் நம்ம ஒரு சில மூஞ்சிங்களை பார்ப்போம், அந்த மூஞ்சிங்களை பார்த்து நம்மளுக்கு தோணும் என்னதுன்னு, அழைப்பு இருக்குன்னு தெரியும். அப்போ அது என்ன காலிங்கிறத அவங்களுக்கு சொல்லணும். விளங்குதா? அப்படி அந்த அழைப்பு உங்கள் மேலே வைக்கும் பொழுது கர்த்தர் என்னத்துக்கு அழைத்தார்னு சேர்த்து சொல்லுவார். அப்போ அந்த அழைப்புக்கு தகுந்த அப்படின்னு நீங்கள் உங்களை என்ன செய்யணும்? ட்ரெயின் பண்ணணும், உங்களை நீங்கள் பயிற்சி வைக்கணும். அப்போ அதுதான் அவர் சொல்கிறாரு பாருங்க, ஜாக்கிரதையாக இருக்கணுமா. ஆகையால் சகோதரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி ஆக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். ஏன் ஜாக்கிரதையாக இருக்க சொல்கிறார் தெரியுமா? உங்களுக்கு சில நேரத்தில் உங்களுக்கு திடீர்னு பார்த்தா நல்லா பேசுவீங்க, திடீர்னு பைபிளில் நல்லா டீச் பண்ணுவீங்க. அதை வச்சு யார் அத்தனை தான் சொல்லிடுவாங்க, என்ன அப்படி சொன்னாங்க, இவர் பெரிய பைபிள் டீச்சருன்ட்டாங்க. ஏன் அழைப்பு நடந்து கர்த்தர் முன்னே சொல்லிட்டாரு. பைபிள் சரியா புரியாததுக்கு முன்னாடியே என்ன சொல்லிட்டாரு, நான் இதான் உன்னை அழைக்கிறேன் அப்படின்ட்டாரு. அப்போ உங்கள் அழைப்பை கர்த்தர் அதை சொல்லும் பொழுது நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். தெரியுமா? உங்கள் அழைப்பு என்னன்றது உங்களுக்கு தெரியணும். ஆண்டவர் என்னை இதுக்கு தான் அழைத்தார். அந்த அழைப்புக்கு என்னங்க தான் உங்களை கர்த்தர் என்ன செய்வார்னா ட்ரெயின் பண்ணுவார். அப்போ ஒரு வேளை கர்த்தர் உங்களை சொல்ல முடியாது, பாஸ்டராய் கூப்பிடலாம். அப்போ தான் சொல்லுவேன், இன்னைக்கு படித்து முடிச்சு வந்தவங்கலாம் பாஸ்டர் ஆகிட்டான். எங்கள் பைபிள் ஸ்கூல் முடிச்சுட்டேங்க, இப்போ நான் யாருங்க, இப்போ நான் பாஸ்டருங்க, என்ன பாஸ்டர்னு கூப்பிடுங்க அப்படின்னு. ஏன் பாஸ்டர்னு கூப்பிடும்போது மின்னுக்கு டைட்டில் வச்சுக்கோமா, பாஸ்டருமே நல்லா இருக்கு, ஆமாவா இல்லையா? ஒரு மந்தையை மேய்க்க தெரியணும், ஒரு மந்தையை உடையாதபடிக்கு இருக்கணும். இந்த ஆடு அது பற்றி தப்பாக பேசும், அது இது பற்றி தப்பாக பேசும். இவங்க பேச்சு கேட்டுட்டு அவங்கள பாக்கிக்க முடியாது, அவங்கள கேட்டு இவங்கள பாக்கிக்க முடியாது. எல்லாம் ஒற்றுமையாக ஒரு குடும்பமாய் வாழணும்னு எண்ணம் இறுதியாக இருக்கு நம்ம மைப்பனுக்கு. இதுக்கு சொந்த அண்ணன் தங்கச்சி கூட ஒத்துமையாக போவாது. சபையை ஒற்றுமை எப்படி வைக்கும்?
என் வார்த்தை விளங்குதா என்ன சொல்கிறேன்ட்டு? அதனால தான் உங்கள் அழைப்பு என்னான்னு தெரியணும். உங்களுடைய அழைப்பும் உங்களுடைய தெரிந்து கொள்ளப்படுதலும் நீங்கள் சரியாக வைத்தது ஜாக்கிரதையாக இருப்பீர்களானால், அதான் வசனம் சொல்லுது கடைசி அந்த வசனத்தில், இவைகள் செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவது இல்லை. ஒரு காலமும் நீங்கள் இடறி விழ மாட்டீங்க. நான் இதனால தான் உங்களுக்கு முதலே சொன்னேன், ஒரு காலம் நீங்கள் இடறி போக மாட்டீங்க, நீங்கள் விழுவே மாட்டீங்க. எப்படி தெரியுமா? உங்கள் அழைப்பு உங்களுக்கு தெரிந்து கொள்ளப்படுதலும் என்னன்றதை நீங்கள் தெளிவாக வச்சுருக்கணும். நீங்கள் அதை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னை இதுக்கு தான் கர்த்தர் ட்ரெயின் பண்ணி கொண்டிருக்கிறார், என் அழைப்பு இது. ஒருவேளை தெரியலை என்றால் ஒரு நல்ல திருச்சபையில் இருங்க. அந்த திருச்சபையை நடத்துகிற அந்த மெய்ப்பனுக்கு தெரியும் இதை கர்த்தர் இதுக்கு தான் கூப்பிட்டார் அப்படின்னு. ஏன் தெரியுமா? அந்த மெய்ப்பனும் அதே ட்ரைனிங்கில் தான் வந்தான். ஆமாவா இல்லையா? இன்றைக்கி ரொம்ப பேர் வேகமாக ட்ரைனிங் பண்ணி சீக்கிரமாக வருது. நல்ல வேர்ஷிப் லீடருங்க, நான் நல்லா வேர்ஷிப் பண்ணுவேன், அதை எல்லோரும் வீட்டில் செய்ய வேண்டியது, செய்கிற தப்பு கிடையாது. ஆனால் அழைப்பு என்ன? உன்னோட காலிங் என்ன? உன்னை எதுக்கு கர்த்தர் தெரிந்து கொண்டார்? நீங்கள் சொல்லணும். என்னோட நீங்கள் 18, 20 வயசு இருக்கும்போது சொல்லணும், என்னுடைய அழைப்பு சுவிசேஷகன், கர்த்தர் என்னை இதுக்கு தான் தேர்ந்தெடுத்தார், என்னை இதுக்கு தான் அழைத்தார், என் அழைப்பெல்லாம் நான் தெளிவாக இருக்கேன். ஏன் கர்த்தர் பேசினாரோ? ஆமாம், தோ பாருங்க. எப்படி தெரியும்? கர்த்தர் எனக்கு இந்த வசனத்தோடு எனக்கு இடைப்பட்டார். யார் அதை குழப்ப பார்ப்பாங்க. ஏன் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லி பேதுரு எழுதுறாருன்னா, அதை குழப்ப பார்ப்பாங்க. உங்களை அந்த நம்பிக்கையிலிருந்து திசை திருப்ப பார்ப்பாங்க. ஒரு சில நாள் கர்த்தர் பாஸ்டராக அழைத்திருப்பார், பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க. கர்த்தர் சொல்லுவார், என்னதுன்னு எல்லாத்தையும் போட்டு வாடுவார். வந்து குழப்புவாங்க. என்னதுன்னு? நீ என்ன அப்படி பைத்தியக்காரத்தனமாக ஒரு முடிவு எடுக்கிற? கர்த்தர் கூப்பிட்டாருன்னு எவ்வளோ பெரிய கமிட்மெண்ட் இருக்குது, நீ எவ்வளோ காசை கட்டணும், உன்னோட ஃபைனான்ஷியல் எவ்வளோ ஸ்ட்ரெங்காக இருக்குது, நீ எப்படி இருக்க, நீ ஊழியத்துக்கு போனால் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது, ஆத்துமாவை தான் கட்டுறது வாழ்க்கை, சாப்பாடுக்கே கஷ்டப்படணும், எத்தனை பிள்ளைங்க இருக்குது சொல்லி வழி விலக வைப்பாங்க, உங்களை குழப்புவாங்க. என் வார்த்தை விலகுதா உங்களுக்கு? அதனால தான் உங்கள் அழைப்புலையும் உங்களுடைய தெரிந்து கொள்ளப்படுதலையும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். கொஞ்சம் கூட உங்களை யாரையும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறக்கூடாது. லைஃப்லையும் அப்படி தான். நல்லது ஏதாவது ஒரு முடிவு எடுப்பார், கர்த்தர் சொல்லுவார், இந்த ஒரு தொழிலை செய்ய ஆரம்பின்னுவார். அப்போ தான் வழி விலகத்துக்கு வரும். இந்த தொழில் வேணாம், வாங்க ஒரு பிஸ்னஸ் பிளான் இருக்குது. என்ன பிளான்னு? ஒரு 4 பேர் சேர்த்திங்கன்னா போதும், நீங்கள் அம்பானியாக ஆயிடலான்னுவான். கேட்டிருக்கீங்களா? 4 பேர் சேர்த்துங்க, கீழே சேருங்க, நீங்கள் அம்பானியாக ஆயிடலான்னுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அதுக்கப்புறம் அவங்க ஒரு மணி பிளான்லாம் காட்டி உங்கள் மண்டையை போட்டு கழுவு. ஐயோ, மார்க்கெட்டிங் செய்கிறவங்க ஏன் கோச்சிக்காதீங்க. உண்மையான மணி பிளான்னா வேலை செய்யும். சொன்னவன் ஏன் மேலே ஏறி உட்காந்துருக்கான டாப்பில், எவனாவது ஒருத்தன் உட்காந்துருப்பான், அவனை டிஸ்பிளேயில் கட்டி கீழே 100 பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவன் வாழ்க்கையில் வந்துட்டானா வந்திருக்க மாட்டான். ஆமாம், நான் சொன்னேன், இந்த சிஸ்டம் ஆரம்பித்தது யார் தெரியுமா உங்களுக்கு? யார்? தேவன் தான். அவர் வந்தாரா சோலோ வந்தாரா? ஒரு 11 சிங்கக்குட்டிங்களை உருவாக்குனாரு. அதுவே உலகத்தையே ஆதாயப்படுத்தி வந்துருச்சு. அப்போ இந்த பக்கத்து ரூட்டில் மட்டும் பார்த்தாரு, ஒரு பக்கத்து இயேசு அறியாத ஒரு ஜனத்தார்கள் நிறைய பேர் இருந்தாங்க. இவங்களை எப்படி ரசிக்கிறதுக்கு கூப்பிட்றா பவுலன்னாரு. ஒருத்தனை போது அனுப்பி ஏவுகணை மாரி மொத்த பேர்த்தையும் போயிட்டு தேவனுக்காக ஆதாயப்படுத்திட்டு வந்துட்டார். எப்படி? அதான் சொன்னேன், தேவனுடைய பிளானே அதான். இவன் காப்பி பண்ணிட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறான். தட்ஸ் இட். இவங்க உலகத்துக்கு பயன்படுத்துங்க. அது தேவ ராஜ்யம் ரட்சிப்பு உண்டாகும்படிக்காக தேவனுடைய திட்டத்தை போட்டார். அப்போ நீங்கள் எதை செய்தாலும் நீங்கள் ஜாக்கிரதையாக செய்யணும். தேவன் உங்கள் இடத்துல என்ன பேசினார், உங்களை இந்த படிப்பு படிக்க சொன்னாலும் அதை படிங்க, உங்களை இந்த வேலை செய்ய சொன்னால் அந்த வேலையை செய்யுங்க, கர்த்தர் உங்களுக்கு இந்த தொழில் செய்ய சொன்னால் அந்த தொழில் செய்யுங்க. அது விட்டு வேறு இடத்துல டிவியேட் ஆகாதீங்க. நீங்கள் டிவியேட் ஆகும்போது என்ன தரமா ஆரம்பிக்குது? வழி விலகி போயிடுவீங்க, எங்கேயோ கொண்டு போய் உங்களை முட்டி இடிக்க வச்சிருவான். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவனுக்கு ஏற்ற கிரியும் நல்ல கனியை கொடுக்குற பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கணும்னா உங்களுக்கு ஒரு திருச்சபை அவசியம். திருச்சபை, மீண்டும் சொல்கிறேன், திருமணம் நடத்துறதுக்கோ இறப்பு நடத்துறதுக்கோ நல்ல காரியங்களுக்கோ கெட்ட காரியங்களுக்கோ கொஞ்சம் நிற்கிறதுக்கு திருச்சபையில் அதுக்கும் வேண்டும் தான். ஆனால் அதை காட்டிலும் ரொம்ப முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் கிறிஸ்து அடைந்த நிறைவான வளர்ச்சி அடையத்தக்க மனிதர்களாய் மாறி இருக்கணும். உங்களை அப்படிப்பட்ட திருச்சபை நடத்தலைன்னா நீங்கள் அந்த திருச்சபை விட்டு போகலாம். விளங்குதா உங்களுக்கு? உங்கள் திருச்சபை உங்களை அதுக்கு தான் உங்களை வலியுறுத்துனா அங்கேயே இருந்து வளர்ந்துவாங்க. அந்த திருச்சபை உங்களை கரெக்டான இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துரும். அதை கரெக்டாக உங்களை ஊழியக்காரனாக மாற்றி கொண்டு வந்துடும், கர்த்தருக்கு ஊழியக்காரனாக கொண்டு வந்துடும். இன்றைக்கி ரொம்ப பேர் அப்படி தான், என் பிள்ளை ஊழியத்துக்கே வரமாட்டேன்ட்டு உங்கள் ஊழியத்தை தைரியமாக பிள்ளைகளை அனுப்புங்க, அந்த பிள்ளைங்க ஊழியத்துக்கு வரும். அனுப்புங்க, அனுப்ப விடாமல் இழுத்து பிடிச்சிக்குவாங்க. ஐயோ வேணாம் 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 வேணாம், நாளைக்கு அந்த பிள்ளை எதுலையும் கால் வைக்காது, நாளைக்கு நீ தள்ளுவ, அந்த நான் சொல்லுவேன், அந்த பிள்ளை வராது, வரவே வராது, எங்கேயோ உலகத்துக்கு ஓடும். நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளை தைரியமாக கொடுங்க, பயப்படாதீங்க, தைரியமாக கொடுங்க. நீங்கள் கொடுத்தாதான் உங்கள் பிள்ளைகள் வளரும். இந்த இடத்துல உங்கள் பிள்ளைகளை வைத்து அவங்க வளர்ப்பாங்க. இதுதான் சபையோட வேலை. சபையோட வேலையை சபையை செய்ய விடுங்க, அதுக்கு தடை உண்டு பண்ணாதீங்க, கட்டையை போடாதீங்க. பிள்ளைங்களை அனுப்பி விடுங்க.
இங்கே அவங்க உருவாக்குவாங்க உங்கள் பிள்ளைங்களை. அதுக்கு தான் இந்த திருச்சபை ஏங்கிட்டு இருக்குது. அதான் சொன்ன திருச்சபையோட ஃபங்க்ஷன் தெரியாமல் இருக்காங்க. இந்த ஒரு வசனம் நம்மளுக்கு தெளிவாய் காட்டுது திருச்சபை எதுக்காக இருக்குதுன்ட்டு. அப்போ நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் வந்து இங்கே கலந்து கொள்ளும் பொழுது, தேவ செய்தியை கேட்கும் பொழுது, அந்த காரியத்தை தந்தாப்பே உங்கள் குடும்பத்தை நீங்கள் கட்ட ஆரம்பிப்பீங்க. அது உங்கள் குடும்ப உறவையும் சரி, உங்கள் வாழ்க்கையும் சரி, உங்கள் ஆவிக்குறி ஜீவி எல்லாத்தையும் பலப்படுத்தும், உங்கள் பிள்ளைகளை பலப்படுத்தும். நாளைக்கு இந்த பிள்ளைங்க வளர்ந்து வந்து கனி கொடுக்கும். அதுக்கு முதல்ல உங்கள் பிள்ளைகளை நீங்களும் கொடுக்க தயாராங்க. தேவனுடைய சன்னிதானத்துக்கு வாங்க, தேவனுடைய சபைக்கு கூடி வாங்க, வராமல் இருக்கக்கூடாது. உண்மையாலே அவசர காரியங்கள் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்றுக்கொள்ளுது. மாசத்துல 4 சனிக்கிழமையும் இல்லைன்னா மாசத்துல எனக்கு எப்படி பார்த்தா 2 சனிக்கிழமை கோல் உழுதுரும்னா ஏதோ சம்திங் ராங்னு அர்த்தம். எப்பயோ சில நேரத்தில் ஒரு சால் உண்மையிலே வர்றவங்க உண்மையிலே வர முடியாத தருணங்கள்லாம் இருக்குது, எனக்கு தெரியும். ஆனால் வர முடிந்தும் வர முடியாமல் இருக்கிறவர்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். ஏன் தெரியுமா சொல்கிறேன்? கர்த்தருடைய பார்வை பார்த்து கொண்டே இருக்கிறார். விளங்குதா? சேர்த்த திருச்சபையில் எனக்கு தெரியாது, அங்கே உட்காந்துருக்கலாம், தெரியாது, எனக்கு தெரியாது. மேலே உட்காந்து சிங்காசனத்தை மேலே உட்காந்து இன்றைக்கி இவன் என்ன பேசுகிறான், நம்ம பிள்ளை நம்மளை பற்றி தான் பேசுகிறான், மந்தைகள்லாம் என்ன கேட்டுக்கொண்டிருக்குன்னு கர்த்தர் பார்க்கலாம், கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கலாம். அவர் பார்த்துட்டே பார்ப்பார், எத்தனை தூங்கு மூஞ்சியோட பார்க்குது. ஏன்னா நான் வெளியே பார்ப்பேன், அவர் இருதயத்தை பார்ப்பார். டயர்டாக இருந்தாலும் ஆர்வமாக கேட்குதா, இது பார்க்கறதுக்கு உற்சாகமாக கேட்குது, கடுப்பில் உள்ள கேட்குதா, பேசிக்கிட்டே இருக்கும்போது மெய்ப்பனை குறை பார்க்குதா, இல்லை பேசிகிட்டே இருக்கும்போது வார்த்தையை குறை பார்க்குதா, இல்லை இவன் அறுக்கிறான் இனி இப்போ முடிச்சிடுவானா முடிக்க மாட்டானா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இப்போ வந்து ப்ரே பண்ண போகிறான்னு நினைக்கிறேன், அப்படி நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியாது, கர்த்தரே அறிவார். பேசிக்கிட்டே இருக்கிறார், இப்போ முடிக்க போகிறாரு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட சாப்டர் தான் எங்கேயோ போய் முடிக்க போகுது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்துறதுக்கும் உங்களை ஸ்திரப்படுத்துறதுக்கும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா வரணுன்றதுக்காக தேவன் கொடுக்குற வார்த்தை. அதை நீங்கள் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கோ. நல்ல ஆதியில் நீங்கள் சந்தோஷமாக கேட்ட, நீங்கள் ஆதியில் தேவனுடைய வார்த்தை கேட்ட உற்சாகத்தோடு கேட்ட நீங்கள், பாஸ்டர் 11 மணி வரைக்கும் பேச மாட்டார் அப்படின்னு போய் இன்னைக்கு நிப்பாட்டியான்னு சொல்கிற அளவுக்கு வந்துருச்சுன்னா ஆதி அன்பு விட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். விளங்குதா உங்களுக்கு? ஆதி அன்பு போயிட்டாலே அடுத்தது எல்லாமே போயிடும். என் வார்த்தையை நம்புங்க, சரிங்களா? கர்த்தர் உங்களை எல்லோத்தையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் ஆவிக்குரிய ஜீவிகளை பலப்படுத்துவார். நம்ம ஜெபிக்கலாம் வாங்க.